Hi da, it's Cutifix. So Jabby girl, இது Nuga and me discussion story da. Tiyanka birthday one shot. So many more happy returns of the day. Tiyanka அண்ணா தொலை தூரத்தில் இருக்கும் உங்க தங்கச்சி கியூட்டி அண்ட் நுகாவோட விஷஸ் நீங்க எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும். உங்களோட விஷஸ் எல்லாமே நிறைவேறணும். வைப் பண்ணிட்டே இருங்க, ஜாலியா இருங்க. ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட்லி கமெண்ட் பண்ணிடுங்கடா. ஜப்பிகளுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். இல்லை டயாங், நீங்க நெல்சன், நீங்க 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவே போதும், மெத்தலா ஸ்டோரிக்குள்ள போய் பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கே ஒரு பார்க்ல 2 குட்டி பசங்க எதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. இல்ல ஒரு பையன் முறைச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பையன் தான் முறைக்காதடா, ஏய் நெல்சா தெரியாம நந்துச்சுடா, ஷர்ட்லாம் போதிக்காதடா அப்படி சொல்லி பேசிட்டு இருக்க. இவங்க 2 பேர் சைஸ்லயே இருக்க ஒரு சின்ன பொண்ணு வந்து அப்படியே 2 பேர் கையும் பிடிக்கிறா. என்ன நடக்குது? ஏன் 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க? வயனு இவன் கார் கூட்டாண்டி நான் அங்க வச்சு அப்புறம் தொலைஞ்சு போச்சு. சரி நீ அறிவாதா டேட்டே, கோவப்படாத டேட்டே, என்கிட்ட நிறைய பொம்மை இருக்கு, கார் பொம்மை எல்லாம் வச்சிருக்கேன், உனக்கு நான் கொடுக்குறேன் சரியா, வா அப்படி சொல்லி கையை பிடிக்கிறான் அந்த குழந்தை. நல்சா நீயும் வா, 2 பேரும் சண்டை பிடிக்காதீங்க, என் பொம்மையும் உங்களுக்கு கொடுக்குறேன். அழகா அந்த குழந்தை 2 பசங்களோட கையும் பிடிச்சி கூட்டிட்டு போகுது. இப்படியே அந்த 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா அப்படியே வளர்றாங்க. அப்படியே 12 இயர்ஸ்க்கு அப்புறம் 3 பேரும் +2 ஃபைனல் எக்ஸாம்ல இருக்காங்க. இப்போ அப்படியே டியாங்கும் நெல்சனும் தான் பைக்கை வச்சுட்டு வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. நெல்சன் தான், ஏய் புல்டோசரே, இப்போ நீ வரலன்னு வச்சுக்கோ, என் மச்சான பைக் எடுத்து போ சொல்லிடுவேன். அதெல்லாம் நான் பைக் எடுக்க மாட்டேனே. பைக் எடுக்கலடா, நான் நடந்து போயிருவேன்டா ஸ்கூலுக்கு. சரி நடந்து போ. மச்சான் கடைசி எக்ஸாம் மச்சான், வர சொல்லு மச்சான் அவளை. ஏய் புல்டோசரே வாடி. நீங்க சின்ன வயசுல இருந்தே ஜப்பியா தான் இருக்கீங்க, இப்பயும் ஜப்பியா தான் இருக்கீங்க. நெல்சன் அதனால அவங்க வீட்டு வெளியே நின்று தான் கத்திக்கிட்டு இருக்கான். நீங்க தான் டோர் ஓபன் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரீங்க. டேய் நெல்சா, என்னையா புல்டோசர் என்ன மவனே சொல்றீங்க? கட்டையை தேட இங்க பாரு, அப்புறமா அடிச்சுக்கலாம், குடிக்கலாம். வாடி. என்ன அதிசயமா இருக்கு? எக்ஸாமுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்க. அச்சன் வச்சுக்கோ, இன்னைக்கு தாண்டி கட்சி எக்ஸாம், எல்லாத்தையும் தலை மூழ்கி தூக்கி போட்டு லீவை என்ஜாய் பண்ணுவியா? வாடி. சரி அப்ப கூட உருப்பட மாட்டியே, தள்ளு. இப்ப டயாங்கும் நெல்சனுக்கும் மிடில் போய் பைக்ல உட்காடுறீங்க. இப்ப நெல்சன் தான், ஏய் இங்க இடம்லாம் இல்ல, என்ன தண்டா சீசா தள்ளி நேகிற விட்டா என்ன தள்ளி விட்டுருவோம் போல. இங்க பாருடா, காலையில இருந்து என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஏ புல்டோசரே, அப்படி தண்டி பேசுவேன். இவனை பாரு, இவன் பேசினா நீ கேட்டுட்டு இருக்கியா? டேய் நெல்சா அமைதியாடுறா, வாயின் லட்டு மாதிரி தானே இருக்கா, மூட்டை உட்காரு அப்படின்னு சொல்ல நெல்சன் அப்படியே வாயை மூடிக்கிறான். நீங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு மூடிட்டு உட்காந்துட்டு வா. என்ன 2 ஜோடி போடிட்டீங்களா? 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுல 2 பேர் சேர்ந்துருவாங்க, ஒருத்தனை மட்டும் டீல விடுவாங்க, அந்த ஒருத்த வேற யாரும் இல்ல, நான் தான். எட்ரா பைக்க அப்படி சொல்ல இப்ப டயாங் தான் அப்படியே பைக் எடுத்துட்டு போறாரு. அப்படியே டைம் ஸ்கேப்ஸ். ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இப்ப வெளிய நீங்களும் டயாங்கும் தான் நின்று கொஸ்டின் பேப்பரை கிராக் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 பேரும் டாப்பர்ஸ். இப்ப நெல்சன் தான் அப்படியே வெளியே வரான். வந்து அப்படியே பார்த்துட்டு, ஐய என்ன இது, டேடி நிறுத்துக்கடா அப்படி சொல்லிட்டு நெல்சன் உங்களுக்கு டயாங்கும் மிடில் வந்துட்டு, என்னடா பண்ணிருக்க? பார்த்தா எப்படி தெரியுது, கொஸ்டின் பேப்பர் கிராக் பண்ணிட்டு இருக்கோம். டேய் நெரும்பு மாப்பிள்ள, வேணாண்டா இதெல்லாம். இப்ப நீங்க தான், நெல்சா என்ன உனக்கு, நீ முதல்ல ஒழுங்கா எழுதுனியா பாஸ் ஆயிடுவல்ல. ஏய் புல்டோசரே, முதல்ல இந்த கொஸ்டின் பேப்பரை குறி அப்படி சொல்லி நெல்சன் கொஸ்டின் பேப்பரை வாங்கி கிழிச்சு தூக்கி போடுறான். அப்படியே பாக்குறீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணா? ஏய் எக்ஸாம் முடிஞ்சு 1/2 hour ஆச்சு, உட்காந்து கொஸ்டின் பேப்பருக்கு பிடிச்சி வாங்க 2 பேரும் போய் பார்ட்டி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேர் கையும் பூச்சி அவன் பார்ட்டி பண்ண கூட்டு போறான். இப்போ 3 பேரும் மவுண்டேஷன்ல இருக்க ஒரு பிளேஸ், அங்கதான் எப்பயுமே சின்ன வயசுல இருந்தே ஃபன் பண்ணுவீங்க. இப்போ அங்கதான் உட்காந்து அப்படியே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க ஓரமா அங்க வெளியே போய் அப்படியே சைட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. டியாங் அதை பார்த்துட்டு கிட்டதான் வராரு. ஏய் லட்டு, என்னங்க நின்றுட்டு இருக்க? டியாங்ஷி இங்க வா அப்படியே சொல்லி கூப்பிட டியாங் அப்படியே உங்ககிட்ட வராரு. இந்த சைட்ல இருந்து பார்க்க சிட்டி ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாடி. நம்ம 2 பேரும் ஸ்கூலிங் முடிச்சிட்டோம்ல டியாங்? ஆமாடி முடிச்சிட்டோம், அடுத்து காலேஜ் தான். ஆமா டியாங், பட் என்னடி அப்படி சொல்லி டியாங் திரும்பி உங்களை பாக்குறாரு. உனக்காக நான் உன்னை வச்சிருக்கேன். என்ன? உங்க கைய டியாங் கிட்ட நீட்டுறீங்க. ஒரு ஹாஃப் ஹார்ட் அண்ட் ஃபெதர் சேர்ந்த மாதிரி ஒரு செயின், அதை அப்படியே காட்டுறீங்க. டியாங் பாக்குறாரு. ஏய் செம்மையா இருக்குடி, செக்கூட நான் போட்டுக்கிறேன். நான் தான் போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டியாங்கோட கழுத்துல அப்படியே போட்டு விடுறீங்க. நம்ஷி, உனக்கு காதல்னா என்னன்னு தெரியுமா? ஒரு காதல்ல 2 பேரும் அவசியம், ஆனா 2 பேர்கிட்ட காதல் இருக்கணும்னு ஒன்றும் இல்லை. என் ஸ்டோரியும் அப்படிதான். 12 வருஷமா உன்னை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஒன் சைடா. ஆனால் அது உனக்கு தெரியாது இப்போ வர. ஆனால் கண்டிப்பாக நான் காலேஜில் சொல்லுவேன். ஆனால் என்னோட லவ்வுக்கு பதிலாக உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவுமே வேணாம். நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருக்கணும் கடைசி வர சொல்லி அந்த செயினை அப்படியே போட்டு முடிச்சுட்டு அப்படியே பார்க்குறீங்க டியாங்க. டியாங் அப்படியே அந்த செயினை பார்த்துட்டு, ஏய் தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோர்கிட்ட வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை ரப் பண்ணிட்டு அவர் போகிறாரு. அப்படியே டியாங்கே பார்க்குறீங்க.
இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி கிஸ் தானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. நெல்சன் தான். ஏய் ஒயினு இங்க வாடி. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உள்ள போறீங்க. அங்க நீங்க நெல்சன் டயாங் சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே பேசிட்டே இருக்கீங்க. இப்ப நெல்சன் தான். அட்டே 2 பேரும் பணக்காரல இருந்து பெரிய பணக்காரனுங்க. ஒரு சரக்கு வாங்கி கொடுக்குறீங்களாடா நீங்க? என்ன சரக்கா? நெல்சா என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? இங்க பாரு நெல்சா, நீயும் கெட்டுக்காத டயாங்க சொல்லிட்டேன். அம்மாடி இவனை நான் தான் கெடுக்கிறேன் பாரு. ஆமா, வேற யார் கிடக்குறா? தேவையில்லாத பழக்கத்துல டயாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காத. டேய் இங்க பத்தியா, இவன் நல்லவன் நான் கெட்டவனா? போன வாரம் தாண்டி இவன் 2 பீர் குச்சாயும் கூட சேர்ந்து இப்ப என்னவோ நல்ல உமர் உட்காந்துட்டு இருக்கான் பாரு. என்ன அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே டயாங்க பார்க்க இந்த பக்கம் டயாங் தான். அது வைன். இந்தா சாக்லேட்ஸ், டைரி மில்க் அண்ட் கிட்கேட் மில்க் பார். ஓ குரு டயாங் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாக்லேட்டை பார்த்ததும் அப்படியே பறந்துட்டு அதை மொத்திக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் டயாங் அப்படியே திரும்பி நெல்சனை முறைக்கிறாரு. நேரமா மாப்பிள்ள டே மயிறு அப்படின்னு சொல்லி தலையில அடிக்கிறாரு. அவன் அப்படியே வழியில உட்காந்துருக்கு. இப்படிதான் செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க அங்க. இப்படிதான் அந்த ஹாலிடேஸும் போயிருக்கும். 3 பேரும் ஒன்னா தான் இருக்கீங்க சின்ன வயசுல இருந்தே. அதே மாதிரி 3 பேரும் இப்போ காலேஜும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க. காலேஜ் ஓப்பன் ஆகி 2 months ஆகுது. இப்போ காலேஜோட கேன்டீன்ல தான் நீங்களும் நெல்சனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி பொறுமையா சாப்பிட்டுட்டு இருக்க. பட் யாங் வந்து அப்படியே பக்கத்துல உட்காராரு. அங்க என்னாச்சு இவ்வளோ லேட்டா வர சாப்பிட? இல்லை ஒன்றும் இல்லை. சரி கூடு. எதுக்கு? பாரு உனக்கு பட்டாணி பிடிக்காது, கூட நான் எடுத்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீ ரைஸ் மட்டும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த சாப்பாடில் இருக்க பட்டாணிலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. எடுத்து வச்சுட்டு வெறும் சாப்பாடை மட்டும் பவுலில் டயாங் கிட்ட கொடுக்குறீங்க. இப்போ சாப்பிடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டயாங் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி டயாங்க பார்த்துட்டு நீங்களும் அந்த பட்டாணியெல்லாம் எடுத்து வச்சு நீங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. டயாங் சாப்பிட்டு முடிச்சுட்டு எதுவுமே சொல்லல, அவர் பாட்டுக்கு எஞ்சி போறாரு. இந்த பக்கம் நீங்கள் டயாங்கே பார்த்துட்டு இருக்க. இப்போ நெல்சன் ஒயினு டயாங்க காலேஜ் சேர்ந்ததுலேருந்து ஒரு மாதிரி ஆயிட்டால, அதுவும் இந்த 1 மாசமா நம்மள அவாய்ட் பண்ற மாதிரி இல்ல? ஆமாடா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரி கேட்போம் என்னன்னு. கேப்போம். நரம்பு மாப்பிள்ளைக்கு அப்பப்ப நரம்பு பட்டச்சுக்கு இப்படித்தான். இப்படியா விட்டு இந்த நெல் சரியால அப்படி சொல்லிட்டு நெல்சன் அப்படியே ஃபன் பண்ணி உங்களை கூட்டிட்டு போறான். அப்படிதான் டயாங் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் ரொம்பவே கோல்டா மாறி இருப்பாரு. முன்ன மாதிரி ஃபன் பண்றது, என்ஜாய் பண்றது ஃப்ரெண்ட்ஸ் கூட அதெல்லாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாரு. எப்பயுமே அவாய்ட் கோல்ட் அப்படி தான் பேசுவார். இப்போ அன்றைக்கி கிளாஸ் முடிச்சுட்டு நீங்களும் நெல்சனும் தான் டயாங்கை மீட் பண்ணுறதுக்காக போகிறீங்க. அவங்க அங்கே பைக்கில் நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு டயாங் சொல்றி என்னாச்சு உனக்கு? எனக்கு என்னாச்சு? எனக்கு தெரியாத உன்னை பற்றி. சின்ன வயசுலேருந்து உன் கூட இருக்கேன். நீ எந்த டைமில் அப்படி பேசுவேன்னு தெரியாதா? காலேஜ் வந்ததுலேருந்து ஏதோ எங்கள் 2 பேரை விட்டு தள்ளி இருக்க மாதிரியே இருக்கு, முக்கியமாக என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டயாங்க பார்க்க டயாங் அப்படியே உங்கள் தலையிலே அடிக்கிறார். ஏய் லூசு, என்ன ஏதாவது ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கியா? டேய் நெல்சா, என்ன நீயும் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கியா என்ன? ஐயா மச்சான் நல்லா எதுவும் பேசல, நீ பண்றதா சொல்றாங்க. ஏய் நான் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி டயாங் முறைக்க. இந்த பக்கம் நீங்க டயாங் இப்போ ஏன் கோவப்படுற? நான் தானே கேட்டேன். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது வைன். தேவையில்லாம எதை யோசிச்சுட்டு இருக்காத, புரியுதா? வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையை பிடிக்கிறாரு. டயாங்கோட கை பிடிச்சு ஒன்றும் இல்லைல்ல அவங்க அப்படியே உங்க கண்ணை பார்க்குறாரு. உண்மையா ஒன்றும் இல்லைல்ல டயாங்? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போறாரு. இப்போ நெல்சா அங்கேருந்து கத்துறான். மாப்பிள்ள இருறா நானும் வரேன். எதுக்கு வர? அப்படியே எங்கன்னா போயிடு. டேய் நீ அவளை மட்டும் அவாய்ட் பண்ணலடா, என்னையும் தான்டா அவாய்ட் பண்ணிருக்க. அவளுக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்து தக்காளி சட்னியா? டேய் நில்றா டேய் அப்படி சொல்லிட்டு நெல்சன் அப்படியே ஓடி வந்து டயாங்கோட ஷோல்டரில் கை போடுறாரு. டயாங்க அப்படியே ஷோல்டரில் கை போட்டு 3 பேரும் அப்படியே போறீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தா இன்னைக்கு காலேஜ் மேலே நின்றுட்டு இருக்கீங்க. டயாங்க உங்களை கன்சல்ட் பண்ணியிருப்பாரு. பட் இன்னைக்கு திருப்பி அதே தான் பண்ணியிருக்காரு. நீங்கள் தனியாக தான் காலேஜ் வந்திருக்கீங்க. அப்படியே நின்றுட்டு இருக்கா. இப்போ நெல்சன் தான் அப்படியே வந்துட்டு ஏய் புல்டோஸ்ரே நேடி நின்றுட்டு இருக்கா, வா உள்ள போலாம். டே நெல்சா நில்றா. நாடி வாங்கங்கடா. டே மச்சானா, மச்சான் உன் கூட வரல? இல்லடா என் கூட வரல, நான் உன் கூட வந்திருப்பான்னு நினைச்சேன். டேய் நீங்க 2 பேரும் எப்படி ஒண்ணா வருவீங்க? அதான் நான் என் பைக்ல வந்துட்டேன். எங்கன்னு தெரியலையே. டேய் நரம்பு மாப்பிள்ள அப்படி சொல்லி நெல்சன் அப்படியே தேட அங்க இல்ல. இப்ப நெல்சன் அப்படியே உங்களை பார்த்து ஒயினே இன்னைக்கு என்ன கிளம்பிடி? வெனஸ்டேடா. அப்போ மச்சான் கிரவுண்ட்ல தான் இருப்பான், கவலை விடே வா போலாம். என்ன கிரவுண்ட்ல இருப்பானா? ஆனா என்கிட்ட சொல்லாம போக மாட்டானே அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு மாதிரி சோகமாகறீங்க. இது நெல்சன் அப்படியே பாக்குறான் உங்க மூஞ்ச. ஐயா இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அந்த நாய் வேற எங்க இருக்கான்னு தெரியல, நம்மளே ஏதோ அடிச்சு விட்டுன்னு இருக்கிறோம். இவ வேற மூஞ்சி சோகமா போதே. ஏய் ஒயினே அதெல்லாம் உர்றி, ஏதோ டென்ஷன்ல மறந்துருப்பான், வா நம்ம கிளாஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் அப்படியே அவங்க ஷோல்டரில் கை போட்டு கூப்பிட்டு போகிறான். அப்படியே கிளாஸ்க்குள்ளே போய் பார்த்தா டயாங் அங்கே பெஞ்சில் லாஸ்ட் ரோவில் உட்காந்துருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே நெல்சனை பார்த்து முறைக்கிறீங்க. ஒயினே அப்போ புதன்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை மேட்சின்னு நினைக்கிறேன். வந்து தோலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனை முறைச்சிட்டு அப்படியே போறீங்க டயாங் கிட்ட தான். டயாங் என்னாச்சு? என்னாச்சு? டயாங் ஏன் என்கிட்ட சொல்லாமல் வந்த? ஏய் என்ன சொல்லாம வந்த? சும்மா சில்லியா பேசிட்டு இருக்க வைன். நீ என்ன சில்லியாக பேசிகிட்டு இருக்கேனா?
இல்லை நீ என்கிட்ட எப்பயுமே சொல்லிட்டு தானே வருவாதான். இப்போ என்ன சொல்லாம தான் என்னாச்சு? இல்லைடா அது பாருவாயன், நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு, தள்ளுறியா? அப்படின்னு சொல்லிட்டு டேங் பாட்டுக்கு நோட்ஸ் எடுத்து அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு இருக்காரு. நெல்சனும் டேங் பாட்டுலாம் உட்காந்துட்டு இருப்பான். இப்போ அப்படியே நெல்சன் தான் மச்சான் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி சொரிறான். இப்போ டேங் தான் டே மயிறு, உனக்கு என்னடா? மச்சான் அசைன்மெண்ட்டு டா பிடிச்சித்தோல அப்படின்னு சொல்லி தூக்கி போட நெல்சன் அப்படியே அதை பிடிச்சிட்டு தேங்க்ஸ் மச்சான், இந்த நண்பன் உனக்கா உயிரையே கொடுப்பேன்டா, ஒரு மயிரே நீ கொடுக்க மாட்டேன், சரி விடு மச்சான் அப்படி சொல்லிட்டு நெல்சனும் நோட் எடுத்துட்டு இருக்கான். டேங்கும் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க. ஏன்னா டேங் உங்ககிட்ட சொல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டார். ஆனால் இப்போது எதுக்கு சொல்லணும் அப்படியெல்லாம் கேட்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக அவரே பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி நீங்களும் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது, காலேஜும் எண்ட் ஆகுது. நீங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு போது டேங் அப்படியே வந்து கை பிடிக்கிறாரு. வைன வாடி அப்படின்னு சொல்லி கூட்டு போக நீங்கள் அப்படியே டேங்கோட கையை திருப்பி பிடிக்கிறீங்க. டேங் திரும்பி பார்க்குறாரு. நடி டேங் உண்மையாக ஒன்றும் இல்லைல்ல. அவங்க அப்படியே முறைக்கிறாரு. நடி பிரச்சனை உனக்கு? நேற்றுல சும்மா ஒன்றுலையா ஒன்றுல கேட்குற என்ன இப்போ? இல்லை இல்லை இப்போ எதுக்கு நீ கோவப்படுற டேங்? ஒன்றும் இல்லை, நான் எதுவும் கேட்கல. சரி உன்கிட்ட ஒன்று சொல்லாந்தா கூட்டு போறவா? டேங் இரு நெல்சனையும் அவங்ககிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம், முதல்ல நான் உங்ககிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி டேயாங் அப்படியே உங்களை கையை பிடிச்சி கூட்டு போற கிரவுண்டுக்கு தான் கூட்டு போறாரு. நீங்க பாக்குறீங்க டேயாங் எங்க கூட்டு போற ஏய் அமைதியா வாடி, சொல்ல தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் கூட்டு போறாரு. கிரவுண்ட்ல அவரோட பைக் நிக்குது. அது மேல ஒரு பொண்ணுதான் உட்காந்துருக்கா. நீங்க அப்படியே அதை பாக்குறீங்க. டேயாங் இது வயன், இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் லீசா. நாங்கள் 2 பேரும் 2 months லவ் பண்ணுறோம். என்ன என்ன டேயாங் பேசிட்டு இருக்க? இல்லடி, இவ கூட இருக்கனால தான் என்னால் உங்க கூட சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால தான் இன்னைக்கு சொல்லிடலான்னு கூப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் லிசா, சொல்ல டேயாங். இங்கே பாருடி, இவ தான் என்னோட ஃப்ரெண்ட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வர எனக்கு உயிர்னா உயிர், அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு இவ. அங்க அப்படியே டேயாங்கே பாக்குறீங்க. அவங்க ஷோல்டர்ல கை வச்சிருக்காரு. அதையும் பாக்குறீங்க, டேயாங்கையும் பாக்குறீங்க. டேயாங் நான் உனக்கு ஃப்ரெண்ட் மட்டும்தானா? ஐஸ்ல வந்து டியர்ஸ் அப்படியே வருது. நீங்கள் ஹோல்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ லிசா தான். ஹாய் ஐம் லிசா. ஹாய் ஒயன் அப்படின்னு சொல்லி உங்கள் கையெல்லாம் நடுங்கு. அதனால அவளுக்கு கை கொடுக்கவே முடியல. இந்த பக்கம் டேங் உங்களை ஒரு மாதிரி பார்க்குற. ஏய் நடியாச்சு, கை குடுறி. கொடுக்குறேன் டேயாங் அப்படின்னு சொல்லி நீங்களும் லிசாக்கு கை கொடுக்குறீங்க. உங்கள் கண்ணு டேயாங் கிட்ட மட்டும்தான் இருக்கு. நான் டேயாங்கோட ஐஸ் ஃபுல்லாகவே லிசா கிட்ட தான் இருக்கு. அதை பார்க்குறீங்க. டேயாங் தான். ஓகே, எப்படியோ 2 பேரும் மீட் பண்ணிட்டீங்க. ஏய் வயன், சாரிடி, உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப லேட்டாக சொல்லிட்டேன். நீங்கள் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் டேயாங்கே பார்த்துட்டு இருக்க. டேயாங் அப்படியே லிசா, இன்னைக்கு நம்ம நைட் ரைட் போகலாமாடி? ஓ மை ப்ளஷர் டேயாங், நீ கூப்பிட்டு வராமல் இருப்பேனா அப்படி சொல்லி அப்படியே டேயாங்க போய் ஹக் பண்ணி டேயாங்கும் அவளோட ஹிப்பை ரப் பண்ணிட்டு ஹக் பண்ணுறாங்க. டேயாங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. அழுக கூட முடியல. ஏன்னா அங்கே டேயாங் இருக்கு. உங்கள் கண்ணில் தான் அப்படியே கண்ணீர் வரத்துக்குள்ள நீங்கள் அங்கேருந்து அப்படியே போயிடுறீங்க. அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க. அதனா இடி இடிக்குது. அப்படியே காதை மூடுறீங்க. வானத்தை பார்த்தா ரொம்ப டார்க்காக இருக்கு. மின்னெல்லாம் அடிச்சிட்டு இருக்கு. தூரல் போட்டுட்டு இருக்கு. அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நான் உனக்கு ஃப்ரெண்ட் மட்டும் தானா? யோங்ஷி உனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு புரியலையா? ஏன் உனக்கு என்னை பிடிக்கல? ஏன் நான் குண்டா இருக்கனாலயா? சேச்சி இல்லை இல்லை, என் டேயாங் என்னைக்கோ அப்படி என்ன சொன்னது கூட கிடையாது. அப்புறம் ஏன் டேயாங் நீ அவ்வளோ லவ் பண்ண? ஏன் லவ் புரியலையா உனக்கு? நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் செத்துருச்சுல. ஆனால் நான் எப்படி உன்னை மறப்பேன்? டேயாங் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டோட டோர் ஓப்பன் பண்ண உங்கள் அம்மா வயன் உனக்கு வா, உனக்கு பிடிச்ச எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடு வா. எதுவுமே ரிப்ளை பண்ணல. அப்படியே ஸ்டெப் சரி உங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. உங்கள் ரூமோட டோர் ஓப்பன் பண்ண சின்ன வயசுலேருந்து டேயாங் நீங்கள் நெல்சன் சொல்லிட்டு எல்லாரும் எடுத்த ஃபோட்டோஸ், முக்கியமாக நீங்களும் டேயாங்க்கு எடுத்த ஃபோட்டோஸ் தான் ரூம் ஃபுல்லாக ஒட்டி வச்சிருக்கீங்க. அப்படியே பார்க்குறீங்க. ஒரு ஃபோட்டோவை அப்படியே கையில் எடுக்கிறீங்க. அந்த ஃபோட்டோவில் டேயாங் உங்களுக்கு ஃபோர்வர்ட் கிஸ் பண்ணியிருப்பாரு. அதை அப்படியே பார்க்குறீங்க தொட்டு. டேயாங் இதெல்லாம் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா தாண்டி எதுவுமே தோணலையா டேயாங்? உனக்கு எதுவுமே தோணலையா? அப்போ எனக்கு மட்டும்தான் தோணுச்சாட்டையும் என்னோட ஒன் சைடில் கடைசி வர ஒன் சைட்லவாகவே இருக்குல்ல டேயாங். என் டேயாங் உனக்கு என்ன பிடிக்கல? உனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கா? பிடிக்கல. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு புரியலையா டேயாங்? இப்போ என்ன பண்ணுவேன்? நீ இல்லாமல் என்ன பண்ணுவேன் டேயாங்? என்னை விட்டு போயிட்டியா டேயாங் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. இல்லை அதை சொல்லக்கூட இப்போ எனக்கு ரைட்ஸ் இல்லை டேயாங். நான் உனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும் தானே டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி செம்மையாக அழுகுறீங்க. அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. காலேஜ் தான் போகிறீங்க. உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப அப்செட்டாக, கண்ணெலாம் ரெட்டாக இருக்குது. இப்போ அப்படியே காலேஜ்குள்ளே டேயாங் லிசா கூட நின்றுட்டுருக்காரு. பக்கத்துலேயே நெல்சன் தான் நின்றுட்டுருக்கான். நெல்சன் உங்களை பார்த்துட்டு ஏய் ஒயினே, உனக்கு தெரியுமா
மச்சான் லவ் பண்ணனாடி. ஏய் சொல்லவே இல்லை பத்தியா இவன் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் ஓடி வரான் அவங்க கிட்ட. அவங்க கிட்ட வர வர அவங்க ஃபேஸ் அப்பதான் ரெட்டிஷா இருக்கிறத பார்த்ததும் ஏய் ஒயினே என்னடி ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை நெல்சா. தெரியும் டியாங் நேத்து சொன்னா. ஏய் இர்ரி மச்சானை கூப்பிட்றேன். மச்சா டேங்க அப்படின்னு கூப்பிடக்கூட நீங்கள் எல்லாம் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. நெல்சா உங்களை பார்த்துட்டு ஏய் ஒயினே இர்ரி நாச்சின்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நெல்சன் அப்படியே பின்னாடியே வர கிளாஸ் ரூமில் போயிட்டு அப்படியே பேக் வச்சுட்டு இருக்கீங்க. நெல்சன் அப்படியே பக்கத்தில் உட்காந்து ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? மச்சானை கூப்பிட்டு நீ பாட்டுக்கு வந்துட்டேன். இல்லைடா அவங்க 2 பேர் இருக்காங்க. நம்ம எதுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டு, நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஏய் அதெல்லாம் மச்சான் எடுத்துக்க மாட்டான்டி. இல்லைடா நெல்சா, அவங்களுக்கும் டைம் வேணும்ல அப்படின்னு சொல்லும் போதே அவங்க ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ட்ராப் ஆகுது. நெல்சன் அப்படியே அதை நோட் பண்ணிட்டான். அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்காது சொல்ல முடியாமல். அந்த டைமில் அப்படியே டியாங் கிளாஸ் ரூம்குள்ளே வராரு. ஏய் வயன், நல்ல வேலை மார்னிங் என்கிட்ட பேசாமலே வந்துட்டேன். என்ன டியாங்? இல்லடி, நேற்று கிரவுண்டில் உன் ஷோல்டரில் கை வச்சல, அதுக்கு ஜெலஸ் ஆயிட்டா லிசா. நல்ல வேலை இப்போ நீ வந்து பேசியிருந்தேன்னா அவள் கோவப்பட்டிருப்பா. என் மேலே நிறைய பாசம் இருக்குல்ல அவளுக்கு. ஆமாம் டியாங், ஆமாம் பாசம் இருக்கு. சரி, இன்ட்ரல்ஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன் இந்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க. சார் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கு. அவன் நீங்கள் பேசுறதையும் பார்க்குறான். ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. அவனும் எதுவும் பேசாமல் உட்காந்துருக்க. இப்போ டியாங் தான் நெல்சா நடா மயிறு ஒரு மாதிரி உட்காந்துருக்க, அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கை வைக்க அதெல்லாம் ஒன்றுடா மாப்பிள்ள விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே எதுவும் கண்டுக்காம நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி சேடா அப்படியே டியாங்க பார்க்குறீங்க. டியாங்கோட கை அப்பப்போ உங்களோட கையோட டச் ஆகுது. அதெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. அப்படியே எந்திக்கிறீங்க. ஓயன் எங்க போற? இல்லைடா ரெஸ்ட் ரூம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். சரி இப்போ நீங்கள் அப்படியே ரெஸ்ட் ரூம் தான் வரீங்க. உங்கள் வாயை பொத்துக்கிட்டு அழுகிறீங்க. நீ என் கூட இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையா? அப்போ நீ கூட இருக்க மாட்டியாட்டையோ? ஐயோ என்னையே லட்டன் கூட கூப்பிட மாட்டேங்கிறேன். எப்பயுமே அப்படி தானே கூப்பிட மாட்டேயோ? இனிமேல் நீ கூப்பிட மாட்டேல்ல டேயோ என்னை விட்டு போயிட்டேட்டையோ அப்படின்னு சொல்லி நீங்கள் செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு 1/2 hour கழிச்சு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இப்போ கிளாஸ் ரூமில் தான் வரீங்க. மேம்லாம் வந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே கிளாஸ் தான் கவனிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் நெல்சன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. எப்பயுமே நெல்சனுக்கும் டேயாங்க்கும் முடியல உட்காருவீங்க. ஆனால் இப்போது நெல்சன் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. நெல்சனே பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னவோ தப்பாக இருக்க மட்டும் தெரியுது. ஆனால் என்னன்னு அவனுக்கு புரியல. சரி எல்லாம் சரியாடுன்னு சொல்லிட்டு அவனே ஏதோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். இப்போ நெல்சன் தான். ஏய் ஒயினு என்னாச்சு நெல்சா? ஏய் என் ரெக்கார்ட் நோட்டை நான் லேப்லேயே விட்டு வந்துட்டேன்டி. அதை மட்டும் போய் எத்தனை வந்துடுறியா? சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்டி என் உயிர் நண்பி. சரி அப்படின்னு சொல்லி நீங்களும் அப்படியே போயிட்டு லேபில் ரெக்கார்ட் நோட் தான் எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கு. அது பக்கத்துலேயே ஃபிசிக்ஸ் லேப் இருக்கும். இன்னும் ஏதோ கீழே விழுற சத்தம் கேட்க நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன ஏதோ சத்தம் கேட்குது. இப்போ தானே லேப்லேருந்து போகணும். ஃபிசிக்ஸ் லேபோட டோர் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. உள்ள டியாங்கும் லிசாவும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ லிசா தான் டியாங் இன்னும் எத்தனை நாளைக்கு டியாங்க நம்ம லவ் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். லிசா எல்லாமே மேரேஜுக்கு அப்புறம் தான். டியாங் நான் ஒரு மிடில் கிளாஸ் எப்படி சொல்லி டேட் என்னை அக்செப்ட் பண்ணிப்பாரு. லிசா எனக்கு எல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம். நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன். என் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். ஐ லவ் யூ டியாங். ஐ லவ் யூ லிசா அப்படின்னு சொல்லி டியாங் டைட்டாக ஹக் பண்ணுறேன். இதெல்லாம் அப்படியே வெளியே வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே அங்கேருந்து ஓடுறீங்க. இந்த ரெக்க நோட்டை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. பண்ணி நடந்துட்டுருக்கீங்க. ரொம்ப அழுகையாக வருது. டியாங் நீ எனக்கு சொந்தமே ஆக முடியாதுன்னு சொல்லி என் புத்திக்கு புரியுது. ஆனால் இப்போ நீ லிசாவுக்கு சொந்தம். ஆனால் என் காதல் எந்த வகையில் குறைஞ்சிடாதுட்டையோ. என்னோடது ஒன் சைட் லவ்வாக இருந்தாலும் இந்த ஜென்மத்துக்கு இது மட்டும் போதும். என்னோட காதல் உனக்காக மட்டும்தாட்டையோ, உனக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே செம்மையாக அழுக்கிறீங்க. கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அந்த ரெக்கார்டை கொண்டு போய் நெல்சன்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்கள் ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லைட்லாம் ஆஃப் பண்ணி கீழே உட்காந்து செம்மையாக கதறி அழுறீங்க. உங்களால் சுத்தமாக இது ஏற்றுக்கவே முடியல. டேயோங் என்னை விட்டு போயிட்டே டேயோங் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை அப்படியே கையில் எடுத்து பார்க்குறீங்க. டேயோ நான் வெறும் ஃப்ரெண்டு தானடா. டேயோங் சொல்லு. ஏன் உனக்கு புரியல? நான் உன்னை லவ் பண்ணுறேன். உனக்கு என்ன பிடிக்கல? ஏன் டேயோங் பிடிக்கல? அவங்க என்னை விட்டு போயிட்டியா? டேயோ அப்படின்னு சொல்லி செம்மையாக தேம்பி வீட்டில் பட்டா அழுதுகிட்டு இருக்கீங்க. அழுதுகிட்ட அப்படியே தூங்கிடுறீங்க. அப்படி தான் 2 days போயிருக்கோம். நீங்கள் டியாங் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க. ஏன்னா அவங்களால டியாங்க்கு எந்த ப்ராப்ளமும் வேணான்னு சொல்லிட்டு டியாங்கோட சந்தோஷம் முக்கியம்னு சொல்லிட்டு. ஆனால் டியாங் கிட்ட பேசாமல் உங்களால் இருக்க முடியல. ஸோ எனக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் காலேஜ் தான் போகிறீங்க. அவங்ககிட்ட பேசியே 2 நாள் ஆகுதுல்ல. சின்ன வயசுலேருந்து இப்போ வர ஒரு டைம் கூட நான் அவங்ககிட்ட பேசாமல் இருந்ததில்லை. அவனும் அப்படி தான்.
ஆனால் 2 நாள் நான் பேசலை, அதை பற்றி எதுவுமே கேட்கலல்ல. சரி, தூரத்தில் இருந்தாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் தூரமாக நின்று பார்க்குறீங்க. டியாங் இல்லை, லிசா மட்டும் தான் உட்காந்துருக்கா. லிசா பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்கா. என்ன இங்கே டியாங் இல்லை, அது யாரு அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குறீங்க. அந்த பையன் லிசாவோட கையை பிடிச்சி இப்போ தடவிச்சிருக்கான். அப்படியே பார்க்குறீங்க, என்ன என்ன லிசா இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டே இருக்கு. லிசா எழுந்துச்சு டைட்டாக அந்த பையனை ஹக் பண்ணுறான். நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க. இப்போ நெல்சன் தான் உங்கள் பின்னாலேருந்து, ஒயினு அங்கே என்ன பண்ணிட்டுருக்க, வா கிளாஸ்க்கு போகலாம். வரேன் வரேன் நெல்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு அப்படியே போகிறீங்க. உங்களுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது. கிளாஸ் ரூமில் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு இது தெரியுமா என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிட்டே இருக்க. அப்படியே ஏதாச்சு கிளாஸ் ரூமை விட்டு வெளியே தான் போகிறீங்க. அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறீங்க. லிசா இன்னொரு பையனோட ஹார்ம்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு டைட்டாக நடந்து போயிட்டுருக்கா. அதை அப்படியே பார்த்துட்டு, இல்லை டியாங் கிட்ட நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம் போயிருங்க. டியாங்க நீ கிளாஸ்க்கே வந்திருக்க மாட்டாரு. ஸோ ஈவினிங் போல் நீங்கள் டியாங்கை பற்றி எப்படியே சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ டியாங் கிட்ட தான் போகிறீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு, வயன் இன்னைக்கு மேட்ச் இருந்தது, அதனால தான் நான் போயிட்டேன். உனக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா நான்? ஆமாம் டியாங், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடி? டியாங் இன்னைக்கு மார்னிங் நான் லிசாவை அலத் சீனியர் கூட பார்த்தேன். இல்லை புரியல. இல்லை எனக்கு ஏதோ தப்பாக தோணுது. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? இல்லை டியாங், அவங்க ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு வயன் டியாங் அது டியாங் அப்படியே முறைக்கிறாரு. இல்லைடா அவங்க அப்படி தான் இருந்தாங்க என் கூட அப்படின்னு சொல்லி டியாங் உன் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போறாரு. லிசா கிட்ட இழுத்துட்டு போய் ஸ்டாப் பண்ற. லிசா அப்படியே பாக்குறா. டியாங் என்னாச்சு? இன்னைக்கு நீ அலட்ஸ் கூட எங்க வெளியே போயிருந்தியா? இல்லை டியாங், நான் எங்கேயுமே போகலையே, ஏன் கேட்குற? இப்போ நீங்க இல்லை டியாங், நான் பார்த்தேன். அமைதியார் வயன். அது அலட்ஸோட கையை பிடிச்சிட்டு இருந்தியா? வாட் டியாங், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ பேச்சு கேட்டுட்டு என் மேல நீ சந்தேகப்படுறியா? அதெல்லாம் இல்லை லிசா. இங்கே பாரு டியாங், நானும் அலசும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இவன் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. வயனுக்கு உன் மேலே ஏதோ ஒரு கண்ணு போல, அதனால தான் நம்மளை பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அப்படியே இல்லை இல்லை டியாங் அப்படிலாம் இல்லை. ஏன் அமைதியாரு? லிசாவை பத்தி எனக்கு தெரியும். டியாங் உனக்கு என்னை பற்றி தெரியும்ல, நான் யார் மேலே தேவையெல்லாம் பழி போட. எனக்கு தெரியுது வாயன், நான் இப்பெல்லாம் லிசா கூட மட்டும் தான் இருக்கேன், உன் கூட இருக்கிறது இல்லை. அதுக்குன்னு இப்படியா தேவையில்லாம மேலே பழி போட்டுக்கிட்டு? எனக்கு தெரியும் அவளை பத்தி. தேவையில்லாம இந்த மாதிரி ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்காத வாயன் அப்படின்னு சொல்லிட்டு டியாங் அப்படியே கோமாங்க நடந்து போறாரு. லிசா உங்களை பார்த்து சிரிக்கிறா. நீங்க தலை கீழே குனிஞ்சிட்டு உங்களுக்கு அழுகியா வருது. அப்படியே லிசா உங்ககிட்ட வந்துட்டு, என்ன வயன் என்னையும் டியாங்கையும் பிரிக்கிறதுக்கு இவ்வளோ கேவலமா பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு? வந்தோமா படிச்சோமா போனோமா இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி குண்டா இருந்துட்டு நீ டியாங்கே ஆசைப்படலாமா? அப்புறம் என்ன சொல்வ? நீங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா, எனக்கு ஒண்ணுனா அவன் வந்து நிப்பானா? அவன் இப்போ எனக்கு மட்டும்தான் சொந்தம். அப்படியே லிசாவை பாக்குறீங்க டியர்ஸோட. நம்மளையா? நீ கொடுத்தல அவனுக்கு ஒரு செயின், அது அவன் கழுத்துல இருந்தான்னு பாத்தியா? அப்படியே கன்ஃபியூஸா லிசாவை பாக்குறீங்க. அத நான் தான் கலட்டி தூக்கி போட சொன்னதும் போட்டுட்டான். இல்ல டியாங் அப்படி பண்ணியிருக்க மாட்டான். என்ன பண்ணியிருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி அவ சிரிக்கிறான்ல. டியாங் அப்படியே பைக் வச்சு ஸ்டாப் பண்றாரு. வா போலாம். ஓ வரேன் டியாங் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போய் பைக்ல உட்கார்றா. அப்படியே கண்ணாலே பாக்குறா. பாரு இருக்கான்னு பாரு அப்படின்னு கண்ணாலே சொல்றா. நீங்களும் அப்படியே டியாங்கோட நெக்ல தான் பாக்குறீங்க. செயின் அங்க இல்ல. அப்படியே ஷாக்கா டியாங்கே பாத்துட்டு இருக்க. டியாங் பைக் எடுத்துட்டு போயிடுறாரு. நீங்க தனியா நின்றுட்டு இருக்கீங்க. அதனால சுத்தமா இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. அங்க பக்கத்துல இருக்க கல்ல அப்படியே உட்காடுறீங்க. அங்க ஐஸ்ல இருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இல்ல டே, நீ இப்படி பண்ணியிருக்கவே மாட்டேன். அவ ஏதோ போய் சொல்றா. நீ பண்ணல தானே? நான் பார்த்தேன். இல்லை 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 நீ பண்ணியிருக்க மாட்டேன். அதை தூக்கி போட்டிருக்க மாட்டேன். நான் உங்ககிட்ட கேட்குறேன், நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு தான் அப்படியே கிளம்புறீங்க. அந்த பக்கம் டியாங் ரொம்ப கோவமா அவர் வீட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அவரோட அப்பா கிம் தான், டியாங் நில்லு. என்ன டாட் நீ பண்றதுலாம் எனக்கு எதுவும் தெரியாமல்ல. ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்காமே. இங்க பாரு டியாங், என் வீட்டுக்கு மருமகனா என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஒய்யன் மட்டும்தான். வாட் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் லிசா உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன். டியாங் அதுக்கு ஒரு தகுதி வேணும், அந்த தகுதி அவளுக்கு கிடையாது. ஓ டாட், இப்ப என்ன காசு அந்தஸ்துலாம் பாக்குறீங்களா? டியாங் நான் அதை சொல்லல. அப்படி இல்லைனாலுமே உண்மையா இருக்க தெரியணும். என்ன உண்மையா இல்ல? இங்க பாரு டியாங், நீ என்ன கத்துனாலும் இந்த வீட்டு மருமக ஒய்யன் மட்டும்தான். என்ன ஒய்யனா? அவளுக்கு நான் கேக்குறேனா? அவ பாக்கு எப்படி இருக்கா தெரியுமா? அவளை நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா? நான் லிசாவை தான் லவ் பண்றேன், நான் லிசாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு
டியாங் கோமாவே நடந்து போக இந்த பக்கம் கிம் தான் டியாங், நீ எடுத்திருக்க இந்த முடிவுக்காக கண்டிப்பா நீ வருத்தப்படுவடா ஒரு நாள். அப்படின்னு சொல்லிட்டு கோமா போயிடுறாரு. இந்த பக்கம் டியாங் அப்படியே ரூமுக்கு போயிட்டு ஃப்ளவர் வாஷ் எடுத்து அப்படியே உடைக்கிறாரு. Just அப்படியே செவுத்துலேயே குத்துறாரு. இப்ப எதுக்கு நான் ஒயின் அப்படி சொன்னேன்? எதுக்கு சொன்னேன்? அப்படியே குத்திக்கிட்டே இருக்காரு. அவருக்கே அவர் என்ன பண்றாருன்னு தெரியல. கோவத்துல பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நீங்க டியாங்கோட வீட்டுக்கு வெளியே தான் நின்றுப்பீங்க. டியாங் பேசினதோ எல்லாத்தையும் கேட்டிருக்கீங்க. அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. உங்க ஐஸ்ல இருந்து டியர்ஸ் மட்டும் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. அப்படியே அங்கேருந்து நடந்து போக்க ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த சாக்லேட் டேட்டு எனக்கு வேணாம். என்னாச்சு? உனக்கு புத்துதான் வாங்கிட்டு வந்துருக்குல்ல டேட்டு. நான் சாக்லேட் சாப்பிட்டா புத்து புத்து தான் வேணாம் எனக்கு. நீ புத்து புத்துன்னு லட்டு மாதிரி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். உண்மையாவா டேட்டு? ஆமா சாப்பிட்டேன்னா அப்போ சரி நான் சாப்பிட்றேன். ஷி உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? கேள்வி லட்டு. ஏய் நான் ரொம்ப குண்டா இருக்கேனா? லட்டு என்ன பேசிட்டு இருக்க? நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நல்லா புட்டு புட்டுன்னு இப்படி இருக்க. யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்ன? இல்ல டியாங் ஷி. அப்புறம் எதுக்கு எப்படி கேக்குற? இல்ல அது நீ பாரு, என்னைக்குமே நீ எனக்கு அழகுதான். என்னைக்குமே நீ என்னோட லட்டு தான். புட்டுடி நீ, புரியுதா? யாராவது என்ன ஏதாவது சொன்னா வந்து என்கிட்ட சொல்லு, புரியுதா? புரியுதுட்டே. நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அவ பார்க்கவே எப்படி இருக்கா? அவளுக்கு நான் கேக்குறேனா? கனவுல கூட இதெல்லாம் நடக்காது. இதெல்லாமே மைண்டில் யோசிச்சுக்கிட்டு அப்படியே இப்போ பாருக்குள்ளே தான் என்ட்ரி ஆகுறீங்க. அது என்ன பிளேஸ் கூட உங்களுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்தது கூட கிடையாது. அப்படியே உள்ளே போய் உட்கார இப்போ ஒரு பர்சன் தான். மேம் எனி ட்ரிங்க்ஸ்? இது என்ன மேம், இதை குடிச்சிங்கன்னா உங்க பெயின் எல்லாமே மறைஞ்சு போயிடும். பெயின் போயிருமா? ஓ மேம். அப்போ கொடுங்க அப்படி சொல்லி அந்த கிளாஸ் அப்படியே எடுத்து உங்கள் மவுத் கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது இப்போ உங்கள் பேக் சைட்லேருந்து ஒரு வாய்ஸ், ஏ அலெக்ஸ் கிவ் மீ அ கிஸ். இந்த வாய்ஸை கேட்டுட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ண போன அந்த கிளாஸ் அப்படியே ஓரமாக வச்சுட்டு இந்த வாய்ஸ் எங்கேயோ நான் கேட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஐஸ்லாம் வியர்ட் ஆகுது. என்ன உட்காந்துருது? லிசா தான். லிசா அப்படியே அலெக்ஸோட மடியில் உட்காந்துருக்கா. ஏ அலெக்ஸ் கிஸ் கேட்குறல கொடுக்கலாம்ல? ஏ லிசா, கிஸ் என்னடி? மொத்தமாவே கொடுக்குறேன். ஓ மை ப்ளஷர். உங்ககிட்ட அந்த ப்ளஷர் பண்ணும்போது எப்படி இருக்கு தெரியுமா? ஏய் நேடி, என்னை விட ப்ளஷர் உனக்கு டியாங் கொடுத்துருப்பானே. சி ஆவனா எனக்கா? ஒண்ணுமே இல்லை. என்னடி சொல்ற? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம், பிளா பிளா பிளா. அவனுக்கு ட்ரெண்டே தெரியல. அவன்கிட்ட இருக்க காசு தான் எனக்கு வேணும். And அவன் கூட ஒரே ஒரு நைட் அப்படி இருந்துடணும். ஆனா அதுக்கு அவன் எங்க வரா? அதனாலதான் அலெக்ஸ் உன் கூட இருக்கலான்னு வந்திருக்கேன். கம் ஆன் பேபி. என்ன பேபி கேர்ள், டேடிய ரொம்ப கேட்குற போல. ஓ டாடி வந்துட்டீங்களா? வாங்க, நீங்க தான் எனக்கு ப்ளஷர் கொடுக்குறீங்க. போலாமா? அப்படி சொல்லிட்டு அலெக்ஸ் அப்படியே லிசாவை தூக்கிட்டு போறான். அப்படியே இந்த பக்கம் நீங்க அதை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க போன்ல இருக்க கேமரால எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறீங்க. கிஸ் ஆரம்பிச்சுல இருந்து அப்படியே உங்க போன் எடுத்துட்டே போறீங்க. அவங்க 2 பேரும் அந்த ரூம்ல போயிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அது வரைக்கும் வீடியோ எடுக்கிறீங்க. அதுக்கு மேல உங்களால எடுக்கவே முடியல. சீ, என்னோட டியாங்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்றாளா இவ? இதை பத்தி டியாங் கிட்ட நான் கண்டிப்பா சொல்லி ஆவேன். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. டியாங் உன்னை எவ்வளோ உண்மையா லவ் பண்ணா, ஆனா அவனை இவ்வளோ கேவலமா ஏமாத்தல நீ. சீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்லேருந்து அப்படியே வெளியே வந்துடுறீங்க. நீங்கள் காலேஜ் டெரஸில் நின்றுட்டு இருக்கீங்க. அந்த டைமில் என்ன வயன் அதிசயமா என்னை கூப்பிட்ருக்க? லிசா, நீ பண்ணுறதுலாம் சரியில்லை. நீ டியாங்க்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிகிட்ருக்க. ஆனால் அவனை உண்மையாக லவ் பண்ணிகிட்ருக்க. என்ன வயன் உனக்கு? இப்போ எதுக்கு இந்த மாதிரி பொய்லாம் சொல்லிகிட்ருக்க? நீ டியாங்கே பிரித்து அவனுக்கு டியாங் வேணுமா? எப்படி இவ்வளோ சீப்பாக பிக்கப் பண்ணிகிட்ருக்க? யாரை நான் சீப்பாக பிக்கப் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோனில் அந்த வீடியோ போட்டு காட்டுறீங்க. சார் அப்படியே அந்த ஃபோனை பிடுங்க வரா. நீங்கள் தள்ளிக்கிறீங்க. என்ன இது? இதை பற்றி நான் டியாங் கிட்ட சொல்லியே தருவேன். சொல்கிறதுக்கு நீ இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல நீங்கள் கன்ஃபியூஸாக லிசாவை பார்க்குறீங்க. லிசா அப்படியே அங்கேருந்து ஓடி வந்து உங்கள் ஷோல்டரை பிடிச்சி தள்ளுறா. நீங்கள் ஏஜ்லாம் நீட்டு வந்துருப்பீங்க. 5th ஃப்ளோர்லேருந்து அப்படியே கீழே விழுறீங்க. லிசா அதை பார்த்து அப்படியே ஸ்கிரிப்ட் பண்ணுறா. அப்படியே இந்த பக்கம் உங்கள் ஹெட்லேருந்து அவ்வளோ பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு. உங்கள் பாடி ஃபுல்லாக அடிபட்டுருக்கு. ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். அப்படியே அப்படின்னு சொல்லி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. யாரோ ஒருத்தவங்க விழுந்ததை பார்த்துட்டு அப்படியே எல்லாரும் ஓடி வராங்க. நெல்சன் அங்கே நின்றுப்பான். யாரோ விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வரான். யாரா அது விழுந்தது? யாரா அதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உங்களை பார்த்ததும் ஒயினே ஏய் எந்திரி ஏய் டே மச்சான் அப்படின்னு சொல்லி நெல்சன் கத்தாங்க. அப்பதான் காலேஜ்குள்ள வந்திருப்பாரு. நெல்சன் கத்துறதை கேட்டுட்டு எதுக்கு இப்ப நெல்சன் இப்படி கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு டியாங் அப்படியே ஓடி வர. அப்படியே உங்களை இந்த நிலைமையில பாக்குறாரு. பிளாங்க் ஆயிட்டாரு. அப்படியே பார்த்து நிக்கிறாரு. பக்கம் நெல்சன் கதறான். இங்க பாரு ஒயின் எதுக்கு சொல்றான்? டேய் ஒயின் அப்படி சொல்லிட்டு டியாங் அப்படியே மாடியில தூக்கி வைக்கிறாரு உங்களை. அப்படியே உங்க சீஸை போ தட்டிட்டே இருக்காரு. நீங்க எந்திக்கவே அப்படியே ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ்ல உங்களை ஏத்துறாங்க. 2 பேரும் உங்களோட 2 கையும் பிடிச்சிக்கிறாங்க.
அவங்க அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு எதுவுமே அவருக்கு தெரியல. அப்படியே டேஸோட உங்களை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த ரூமுக்கு வெளியே உங்க அம்மா அப்பா டேயாங் நெல்சன் சொல்லி எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் டாக்டர் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வராரு. என் பொண்ணு எப்படி இருக்கா? இருங்க, இன்னும் ஒரு 1/2 ஹவர்ல அவங்க கண்ணு முழிச்சிருவாங்க. பேஷண்ட் கண்ணு முடிச்சுக்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும் சொல்லிட்டு டாக்டர் போயிடுற. இந்த பக்கம் அப்படியே அழுகுறாங்க உங்க அம்மா. அல்லாதடி, நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. இல்லைங்க, அவளுக்கு சின்ன அடி கூட படம் பார்த்துக்கிட்டு அங்கே அவ்வளோ அடி, தலையில ரத்தம். நம்ம பொண்ணுங்க எங்க பாரு, ஒன்றும் இல்லை சொல்லி உங்க அப்பா கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கா. டைம் ஸ்கிப்ஸ் ஒரு 1/2 ஹவர் கழிச்சு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அப்படியே கண்ணை ஓப்பன் பண்றீங்க. அம்மா உங்களை பார்த்துட்டுமா, வைன்மா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, பாருமா அம்மா பாருமா. அப்படியே அவங்கள பாக்குறீங்க. யாரு வயன்? நான் தெரியணம்மா அவனுக்கு, நான் தெரியறேனா அப்படின்னு சொல்லி உங்க அம்மா கேட்க. ஓ நீங்க யாரு? நான் யாரு? உங்க அம்மா கதறி கதறி அழுகுறாங்க. என்னங்க நம்ம பொண்ணு பாருங்க. இரு நான் என்னன்னு பாக்குறேன். வயன், நான் யாருன்னு தெரியலையா? நீங்க யாரு? வயன் யாரு? அம்மா நீதாம்மா வயன்? நான் வயனா? என் பேர் வயனா? ஐயோ என்னங்க அப்படி சொல்லி உங்க அம்மா கதறி அழுக. டாக்டர் தான் அப்படியே உள்ள வராரு. எதுக்கு பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர், என் பொண்ணு நீ யாருன்னு கேட்குற? என்னை யாருன்னு கேட்குற டாக்டர்? என்ன சொல்றீங்க மிஸ் வயன்? டாக்டர், என் பேர் வயனா? என்ன நர்ஸ் அப்படின்னு சொல்லி டாக்டர் அப்படியே செக் பண்றாரு. பண்ணிட்டு இப்போ அப்படியே உங்க அம்மா அப்பா பார்த்து, சாரி சார், அவங்களுக்கு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் ஆயிருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இப்போதைக்கு ஞாபகம் வரலாம், வராம கூட போகலாம். 4th ஃப்ளோர்லேருந்து கீழே வந்திருக்காங்க சார். இவங்களை காப்பாடினதே பெரிய விஷயம், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடறாரு. பக்கம் உங்க அம்மா அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு. இந்த பக்கம் நெல்சன் அங்கே தான் நின்றுப்பான். அப்படியே உங்களை பார்த்து, ஏய் ஓய்னு என்ன தெரியலையாடி? நீங்க யாரு? பா என்னை யாருன்னு கேட்குறாப்பா இவன்? பா சொல்லுப்பா. நெல்சா இருப்பா இருன்னு சொல்லி உங்க அப்பா அவனை கம்ஃபர்ட் பண்ணிட்டு அப்படியே உங்களை பாக்குறாரு. இங்க என்ன நடக்குது? எனக்கே எதுவுமே ஞாபகம் இல்ல. இங்க பாருமா, ஏதோ ப்ரெஷர் ஆயிக்காத. நான் தான் உன்னோட அப்பா, அவ உன்னோட அம்மா. உன் பேர் வயன், உன்னோட ஃப்ரெண்டு நெல்சன். அப்படியா? ஆமாம்மா, எதுவும் யோசிக்காத. பாரு, உனக்கு ஒன்றும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லி உங்க அப்பா உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல யாரோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. நீங்களும் அப்படியே திரும்பி பாக்குறீங்க. நீங்க யாரு நீங்க கேட்டதும் அங்க ஆப்போசிட்ல இருக்கிறது டேயாங் தான். அப்படியே ஷாக்கா உங்களே பாக்குறாரு. நீ யாரு? டேயாங் ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்காரு. நெல்சன் தான். டே மச்சான், நம்மளெல்லாம் மறந்துட்டாடா அவ. என்ன அப்படின்னு சொல்லி வேர்ட்ஸ்லாம் தடுமாறுது. அப்படியே டேயாங் அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு. அப்படியே அவரோட பைக் எடுத்துட்டு காலேஜ் தான் போறாரு. மைண்ட் ஃபுல்லா நீங்க அவரை பார்த்து யாருன்னு கேட்டது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. நான் யாருன்னு தெரியலடி, மறந்துட்டியா நீ? மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே செம ஸ்பீடா ஓட்டிட்டு காலேஜ் தான் போறாரு. போய் ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப அப்படியே ஒரு மாதிரி மூட் அப்செட்டா தான் இருக்காரு. கேன்டீன்ல போய் உட்காராரு. சாப்பிட்டு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு டேயாங்கிட்டே ஒன்று வச்சுட்டு அவளும் பக்கத்தில் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கா. அவங்க அப்படியே அந்த ஃபுட்டை பார்க்குறாரு. அது ஒரு ஃபிஷ்ஷு. அதை பார்த்ததும், ஆங்ஷி இப்போ எதுக்கு நீ ஃபிஷ் வாங்கிட்டு வந்த? எனக்கு சாப்பிடும் போல இருந்துச்சுடி. சரி கொடு, நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன். அதெல்லாம் வேணா கொடு. பாரு, உனக்கு முள்ளோட சாப்பிட்டு பிடிக்காது எனக்கு தெரியும். கூட நான் எடுத்து கொடுக்குறேன். இப்போ சாப்பிட்டு உனக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. எனக்கு ஒரே தலைவலியா இருக்குடி, ஒரே ப்ரெஷரா இருக்கு. டேயாங் இங்க வா. என்னடி? இங்க வா, என் மடியில பாரு, உனக்கு தலையை நான் கோதி விடுறேன். அப்படிதாண்டி எல்லாம் பண்றி, ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருக்கு. சரி நான் பண்றேன். லட்டு எப்பயுமே இப்படியே இருப்பியாடியும் கூட, இன்னும் மறக்கவே மாட்டல. ஐயோ டேயாங்ஷி, உன்னை மறந்துட்டேன்னு வச்சுக்கோ, அப்ப நான் இந்த உலகத்துல இல்லவே இல்லைன்னு அர்த்தம். ஏய் லூசு, என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? ஓ சரி நான் பேசலப்பா. உங்களோட மைண்ட் எல்லாம் ஓட அப்படியே இப்போ திரும்பி லிசாவை பார்க்குறாரு. அவள் பாட்டுக்கு ஏதோ ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே திரும்பி அந்த ஃபிஷ்ஷை தான் பார்க்குறாரு. இப்போ நீ இருந்திருந்தா இதெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பல. அண்ணா இப்போ என்னையே மறந்துட்டேலடி. இப்போ எதுக்கு நான் இப்படி நினச்சிட்டு இருக்கேன்? என்ன இது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அங்கே நினச்சி போயிடாரு. என்னோட ப்ரெசன்ஸை அவர் ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு. அந்த ஃபீலிங்ஸ் அவரை போட்டு ரொம்பவே தொல்லை பண்ணுது. பட் யாங் ஸ்டேட்டா அவரோட வீட்டுக்கு தான் போறாரு. யார்கிட்டயும் எதுவுமே பேசல. அப்படியே ஒரு ரூம்குள்ளே தான் போறாரு. அப்படியே போயிட்டு டேபிளில் பார்த்தா நீங்களும் டேயாங்க எடுத்த ஒரு சின்ன ஃபோட்டோ அங்கே இருக்கு. அப்படியே பார்க்குறாரு. ஓயன் என்ன மறந்துட்டியாடி? இனிமே அந்த ஃபிஷ்ல முள் எடுத்து கொடுக்கறது, எனக்கு பட்டாணி எடுத்து கொடுக்கறது, தலையை கோதி விடுறது எல்லாம் பண்ண மாட்டியாடி? நான் இப்பெல்லாம் யோசிக்கிறேன், இந்த ஃபீல் என்னது இது சொல்லிட்டு அந்த போட்டோவை டைட்டா பிடிக்கிறாரு. எங்கல்ல அப்படியே அந்த கிளாஸ் குத்துது. அப்படியே கீழே போடுறாரு. அப்படியே உடையுது. பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல பெட்ல படுத்துருக்கீங்க. உங்க பக்கத்துல நெல்சன் தான். ஏய் ஒயின்னு, நம்ம 2 பேரும் எப்படி இருந்தோம் தெரியுமா? அப்போ எப்படி இருந்தோம்? ஏய் எப்படி இருந்தோமா? நீயும் நானும் அப்படி இருந்தோம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? எத க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஏய் நீயும் நானும் ஜிகிரி தோஸ்தடி.
ஜிகிரி தோஸ்துனா என்ன? ஐயோ இவ எல்லாத்தையும் வருது நீ மறக்க வைக்கிறாள். ஐயோ சை நாம வருது. ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க? நந்துடுங்கிறா. உட்காந்துங்கிறா. இந்த புடி பரணா தின்னு. இனி பேசவே தேவையில்ல சொல்லி நெல்சன் உங்களுக்கு ஃப்ரூட்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்களும் அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்க. இப்போ உங்கள் அம்மா தான் அப்படியே உள்ளே வரா. என்ன நெல்சா ஃப்ரூட்ஸ்லாம் வெட்டி கொடுத்துட்டியா? அதெல்லாம் தரமா வெட்டி குத்துட்டேன். எல்லாம் சாப்பிட்டு தான் உட்காந்துருக்கா பாரு. வேணா பாரு இவ டிஸ்டாச்சு வரத்துக்குள்ள இன்னும் 2 சுத்து பெருசா போயிடுவா. அதெல்லாம் ஒன்றும் வேணாடா, இவன் நல்லபடியாக சரியாகி வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அழுக. உங்கள் அம்மாவை நீங்கள் பார்க்குறீங்க. அம்மா ஒயன் ஒயன் உனக்கு இல்லை ஞாபகம் வந்துருச்சாம்மா? இல்லை இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் என்னோட அம்மாண்ணா. ஆமாம்மா நான் தான் என்னோட அம்மா. எனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்குது. என் வீட்டுக்கு கூட்டு போவீங்களா? நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக கூட்டு போகிறோமா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட பேச போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. இப்படிதான் டேஸ்லாம் போயிருக்கும். நீங்கள் எல்லாரும் லிட்டரலி மறந்துட்டீங்க. உங்களுக்கு இப்போ தெரியும்னா உங்கள் அம்மா உங்கள் அப்பா அப்புறம் நெல்சன் ஃப்ரெண்டுன்னு தெரியும். அவ்வளோதான், வேறு எதுவுமே உங்கள் மைண்டில் இல்லை. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் இருக்க பக்கம் டேயாங். சின்ன வயசுலேருந்து நீங்கள் அவர் கூட இருந்தனால அவர் இப்போ நீங்கள் மறந்துட்டீங்கன்ற வழி அவருக்குள்ள என்னதான் இருந்தாலும் அவர் அதெல்லாம் பெருசாக கேர் பண்ணிக்காம அவர் பாட்டுக்கு லிசா கூட இருந்துட்டு இருக்காரு. அப்படியே ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் யாங்கோட வீட்டில் பேசி லிசாக்கும் அவருக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு அந்த என்கேஜ்மெண்ட் டே தான். பக்கம் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா வயன் சொல்லுங்கம்மா. இங்கே பாரு, உனக்காக சாரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது உனக்கு கட்டணும்னு ரொம்ப ஆசை. எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு நான் உனக்கு கட்டி விடுறேன்மா. எதுக்கு? இன்னைக்கு இது யாங்கோட என்கேஜ்மெண்ட். அதுக்கு தான். யாரு? அப்பாவோட ஃப்ரெண்டோட பையனோட என்கேஜ்மெண்ட். ஓகேம்மா அப்படி சொல்லி உங்கள் அம்மா உங்களுக்கு சாரி தான் கட்டி விட்டுட்டு இருக்காங்க. கட்டி முடிச்சதும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க ஃப்ரீயாக விட்டு. ஐயோ என் கண்ணே பற்றும், என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா. தேங்க்ஸ்மா. சரி வா போகலாம் அப்படி சொல்லி அவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே இந்த பக்கம் அவங்களோட வீட்டில் தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. கிம்மோ மிஸ்ஸஸ் கிம்மோ அங்கே இஷ்டமே நம்ம நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டேஜில் டேயாங்கும் லிசாவும் ரொம்ப ஹாப்பியாக நின்றுட்டு இருக்காங்க. இப்போ டேயாங் தான், லிசா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூப்பிட்டு வரல? டேயாங் எனக்குன்னு யார் இருக்கா? இங்கே பாருடி, உனக்குன்னு இனிமே நான் இருக்கேன். இந்த மாதிரி சொல்லாத. ஓ மை லவ்லி ஹப்பி, சோ ஸ்வீட். இரு, இன்னும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. அது பண்ண என்ன பண்ணலாம் என்ன, நீ எப்பயுமே என்னோட ஹாப்பி தான். நான் உனக்கு அவ்வளோ ட்ரூவாக இருக்கேன், அவ்வளோ லவ் பண்ணுறேன். தெரியும் லிசா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கு. இப்பதான் அந்த வீட்டுக்குள்ள நீங்க அப்படியே என்ட்ரி ஆகுறீங்க. உள்ள வந்ததும் உங்க மனசு ஒரு மாதிரி பாரமா இருக்கு. என்ன இது, ஒரு மாதிரி ஹெவியா இருக்கு. வயன் வாமா. வரமா அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போறீங்க. அப்படியே ஸ்டேஜ்ல டேயாங் லிசாவே பாக்குறீங்க. இவங்க தானே கப்பல்ஸ். ஆனா இவங்கள பார்த்ததும் எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ லிசாவும் டேயாங்கும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக ரிங் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அவங்க அவ்வளோ ஹாப்பியா அந்த ரிங் அப்படியே கையில் எடுக்கிறாரு. லிசாவும் எடுக்கிறா. அப்படியே சைட்ல நின்று நீங்க பாக்குறீங்க. உங்க ஐஸ்ல இருந்து உங்களுக்கு அறியாமலே அப்படியே டியர்ஸ் வருது. அப்படியே பார்த்து நின்றுட்டு இருக்கீங்க. டேயாங் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ரிங்கை எடுத்துட்டு லிசாவோட கையில் அப்படியே போட போறாரு. டைம்ல இருக்க எல்லா எல்இடி டிவிலையும் ஒரே வீடியோ மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. டேயாங்கோட கையில ரிங்க வச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி அந்த டிவியை பாக்குறாரு. டிவில அன்னைக்கு நீங்க எடுத்த வீடியோஸ் தான் மொத்தமா ஓடிட்டு இருக்கு. ஓ அலெக்ஸ் டாடி, எனக்கு பிளஷர் கொடு. என்னை விட டேயாங் உனக்கு நிறையவே கொடுத்துருப்பான் பிளஷர். யாரு அவனா? இல்லவே இல்லை. அப்புறம் அவன் கூட நீ இருக்க. மணி அவன்கிட்ட இருந்து எவ்வளோ வேணா கரைக்கல. ஒரே ஒரு வேர்ட் ஐ லவ் யூன்னு போட்டு. ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்க கூடயும் ஒரே ஒரு தடவை ஸ்லீப் பண்ணிட்டு உங்க கூடயும் நான் இருக்கேன். என்ன டாடி சொல்ற? ஓ மை பேபி கேர்ள், உனக்கு ரொம்ப வேணும் போலே. எஸ் டாடி. இந்த வாய்ஸ்லாம் ரிப்பீட் மோட்ல அப்படியே ஓடிட்டு இருக்கு. வீடியோ அப்படியே ஹெண்ட் ஆகுது. அவங்களோட ஐஸ்ல இருந்து டியர்ஸ் அப்படியே ஹோல்ட் ஆகி நிக்கிது. இருக்கு அடுத்த வேர்டு கூட வரல. நீங்க அவரோட ஐஸை பாக்குறீங்க. மாதிரி பெயினா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. முதல்ல இங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறீங்க. இந்த பக்கம் டேயாங் உள்ள அப்படியே நின்றுட்டு இருக்க. போலீஸ் வந்து லிசா அப்படியே பிடிக்கிறாங்க. டேயாங் லிசாவே பாக்குறாரு. அந்த டைம்ல நெல்சன் ஐயா டேயாங்க என்னடா ஷாக்கா இருக்கா? நான் தான் எல்லாத்தையும் போட்டு விட்டேன் அப்படின்னு ஒண்ணு. இப்ப டேயாங் அப்படியே நெல்சனை பாக்குறாரு. டே மச்சி, உன்னை மச்சானுக்கு விடுவது எனக்கு கேவலமா இருக்குடா. எவ்வளோ செல்ஃபிஷா இருந்திருக்கல நீ. அரே இந்த ஐட்டம் இதுக்காக நீ வந்துட்டு அவளையே பேசிருக்கல. டேய் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மூளை இல்லடா. டேயாங் நெல்சனே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காரு. டேய் இப்போ கூட உனக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியல. வேண்டா வைனே, உன்னை லவ் பண்ணிட்டு அது உன் கண்ணியே தெரியல. இந்த ஐட்டம் தான் உனக்கு உத்தமே தெரிஞ்சுக்கிறா. இப்ப டேயாங் தான் டே நெல்சா எடா சொல்ற. டேய் மயிரே, இந்த வீடியோ எப்படி கட்சி தெரியுமா? எனக்கு என்னோட வீட்டுக்கு போனேன் அவ போன் எடுக்கிறதுக்கு. இப்பதான் இந்த கருமத்தெல்லாம் அவ வீடியோ எடுத்து வச்சுக்கிறா. உன்கிட்ட சொல்லாம தான் இன்னைக்கு வந்துக்கிறா. ஆனா இந்த எச்ச வயனை மாடில இருந்து கீழே தள்ளி விட்டுக்கிறேன் மறைக்கிறதுக்காக. நான் இதெல்லாம் தெரியாம அவளை போய் கட்டிக்கிட்டிக்கிறேன்.
உன்ன மாதிரி செல்ஃபிஷ் நான் பார்த்ததில்லடா டேங்கு. ஆனா டேங்கு உன்னைக்கெல்லாம் ஒருத்தி கூடவே இருந்து எல்லாத்தையும் பாசம் கட்டி உனக்கு ஊட்டி ஊட்டி எல்லாம் மாதிரி பண்ணா உனக்கு அவளை கண்ணியே தெரிய மாட்டாள. இவள மாதிரி இருக்கவளை தான் உனக்குலாம் தெரிவாளுங்க. டியாங் அப்படியே இதெல்லாம் கேட்டு அப்படியே அவர் ஐஸ்லேருந்து டியர்ஸாக ஃபார்ம் ஆகுது. நெல்சன் இதை பார்த்துட்டு டேய் நான் அழுகிறியா? இதெல்லாம் உனக்கு பத்தே பத்தாது. அவளை நீ பண்ண பாரு, அதுக்கெல்லாம் உனக்குலாம் இதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாதுடா. டேய் நான் உனக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்லடா, அவளுக்கும் நான் ஃப்ரெண்டு தான்டா. கூட்டேங்கிற எனக்கு புரியுது, ஆனா அவ கூட 24 மாதிரி இருக்கிற உனக்கு புரியல அவளை பத்தி. சை அப்படி சொல்லிட்டு நெல்சன் அப்படியே அங்கேருந்து போயிடுறான். பக்கம் மிஸ்டர் கிம் அப்படியே டியாங்க பார்க்குறாரு. நான் தான் சொன்னேன் டியாங், நீ எடுத்திருக்க முடிவுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வருத்தப்படுவேன்னு, இப்போ படுற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இந்த பக்கம் லிசா என்னை விடுங்க அப்படிதானே பெருசா நான் தப்பு பண்ணிட்டேன். மிடில் கிளாஸாகவே இருந்து மிடில் கிளாஸாகவே செத்தா அதுதான் நான் பண்ணுற பெரிய தப்பாக இருக்கும். எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு, பாடுக்கு அலஸ் தேவைப்பட்டான், எனக்கு ஒன்றும் இல்லை தப்பா தெரியல. அவளை பிடிச்சிட்டு இருந்த போலீஸ் தான் ஒருத்தர் எச்சி நீ எல்லாம் பொண்ணே இல்லை வா முதல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. டியாங் தனி மரமாக நிற்கிறாரு, அவர் கூட யாருமே இல்லை. அப்படியே அந்த வீட்டை விட்டு வெறும் சோலே இல்லாமல் அப்படியே நடந்து வராரு உடஞ்சி போய். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இங்கே டியாங் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்கில் தான் உட்காந்துருப்பீங்க. அங்கே தான் நீங்கள் 3 பேரும் சின்ன வயசில் விளையாண்டுருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. இப்போ எதுக்கு அவர் அந்த பொண்ணு கை பிடிக்கும் போது எனக்கு அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. அவரோட கண்ணில் அந்த பெயினை பார்க்கும் போது எனக்கு அவரை விட எனக்கு ரொம்ப வலிக்குது. என் மனசில் இவ்வளோ வலிக்குது. யார் அது? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஞ்சில் அப்படியே இருந்துச்சு. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, அப்படியே வானத்தை பார்க்குறீங்க. அங்கே முழு நிலா இருக்கு, அதை அப்படியே பார்க்குறீங்க. அந்த பக்கம் டியாங் அப்படியே வீட்டோட வெளியே வந்திருப்பாரு. வந்து அவரும் அப்படியே வானத்தில் இருக்க நிலாவை தான் பார்க்குறாரு. ஐஸில் அவ்வளோ வலி பெயின் டியோஸாக இருக்கு. அவரே அப்படியே நிலா பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் நீங்களும் நிலாவே பார்த்துட்டு இருக்கீங்க. மையை போல நானும் கண்ணில் சேர வேண்டும், பூவை போல நானும் உந்தன் கூந்தல் சேர வேண்டும். கண்ணில் வைத்த மையும் கரைந்து போகக்கூடும், கூந்தல் வைத்த வண்ணப்பூவும் வாடி போகக்கூடும். சரி காதல் நெஞ்சை நான் தரலாமா, உன் கணவனாக நான் வரலாமா? இந்த வார்த்தை மட்டுமே நிஜமானால் ஒரு ஜன்மம் போதும். எனக்கு ஒன்றும் இல்லைல்ல. இல்லடு எனக்கு ஒன்றும் இல்லடி, என்னை விட்டு மட்டும் போயிடாதுன்னு. டியாங் என்னை விட்டு நான் எப்பவுமே போக மாட்டேன். திங்க் யூ ப்ராமிஸ். நீ தேண்டி வரல. டியாங் அது வந்து உங்ககிட்ட மட்டும் சொல்லணும். இங்க பாரு, இந்த மாதிரி வராமலாம் இருக்காத. என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு புரியுதா? நானும் வரமாட்டேன், உங்கூடயே வந்து இருந்துடுறேன். ஐயோ டியாங் என்னாச்சு? இங்க பாரு, தனியா மட்டும் விட்டு போயிடாத. எனக்கு நீ மட்டும் தான் வேணும். தெரியலடு, நீ இல்லாம ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன்னு. அடு அப்ப நீ லவ் பண்ணிருக்கியாடி? அது தெரியாம அவனை இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன். முட்டாள்டி, நான் முட்டாள்டி. உன்னை புரிஞ்சிக்க தெரியாம விட்டு என்ன மன்னிச்சிருவியாடி? மன்னிப்பியா அப்படின்னு சொல்லி அவர் உடஞ்சி போய் முட்டி போட்டு அழுதுட்டு இருக்காரு. அவரை சுற்றி யாருமே இல்லை அவரை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு. டைமில் அவர் உங்களை தான் தேடுறாரு, ஆனால் நீங்களும் அங்கே இல்லை. அதுக்கு டிசர்வ் தாண்டி, அதுக்கு டிசர்வ் தான். அப்படி சொல்லிட்டு நாங்கள் அப்படியே இருந்துச்சு. அவர் ரூமில் போய் டம்முன்னு கதவை சாத்துறாரு. யாருக்கிட்டே எதுவுமே பேசல. அப்படியே அந்த டார்க்கான ரூமில் உட்காந்துருக்காரு. பக்கம் அவர் உண்மையாக ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு, ஆனால் அந்த பொண்ணு அவரை ரொம்ப ஏமாத்திருக்கா. இன்னொரு பக்கம் நீங்கள் அவரை உண்மையாக லவ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதை அவர் புரிஞ்சுக்காம உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காரு. இது எல்லாமே ஒரு மைண்டில் ஓடிட்டுருக்க. அந்த டார்க் ரூமில் அப்படியே உட்காந்து அழுதுட்டுருக்காரு. கையில் அப்படியே கிளாஸை வச்சு நொறுக்குறாரு. அப்படியே ரத்தம் லீட் ஆகி போயிட்டே இருக்கு. அப்படியே பார்த்து ஏன் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்லடி, எனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்டி, மேலேயும் ஏதாவது அப்படின்னு சொல்லி அப்படியே வாலில் போய் பஞ்ச் பண்ணுறாரு. கிளாஸ்லாம் இன்னும் ஒரு கைக்குள்ளே குத்தி அப்படியே ப்ளீட் ஆகிட்டே இருக்கு. ரொம்ப கோவத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பெட்டில் அப்படியே உட்காராரு டம்முன்னு. இப்போ அவர் கூட யாருமே இல்லை, அப்படியே தனியாக அந்த ரூமில் உட்காந்துருக்காரு. இப்படியே தான் அந்த 3 வீக்ஸும் பாஸ் ஆகுது. அந்த என்கேஜ்மெண்ட்டில் அவ்வளோவா யாரையுமே கூப்பிட்டுருக்க மாட்டார் மிஸ்டர் கிம். நான் பெரிய பிஸ்னஸ் மேனோட ஒன்லி ஒன் சன் கிம் தியாங்க்கு மேரேஜ்னு சொல்லி எல்லா பக்கமும் அப்படியே அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்கும். அதனால இன்னைக்கு வெட்டிங் நடந்தே ஆகணும்.
டியாங் ஸ்டேஜில் கலர் ஷர்ட்டும் பிளாக் கலர் கோட்டும் போட்டு அவ்வளோ ஸ்டிஃபாக நின்றுட்டு இருக்காரு. அவரோட ஃபேஸில் அவ்வளோ கில்ட்டினஸ் இருக்கு. ஸோ அந்த டைமில் அப்படியே லைட் பிரைடை ஃபோக்கஸ் பண்ணுது. பிரைட் அங்கேருந்து அப்படியே நடந்து வராங்க. நீங்க தான் ஒரு அழகான ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டிருக்கீங்க. உங்க அம்மா உங்க கை பிடிச்சிருக்காங்க, இன்னொரு கை அப்பா பிடிச்சிருக்காரு. இப்போ நீங்க உங்க அம்மா கிட்ட தான் யாருனே தெரியலம்மா, எப்படிமா மேரேஜ் பண்ணிப்பேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், டியாங் ஒன்று நல்லாவே பார்த்துப்பான், அப்பா கூட போ அப்படின்னு சொல்லி அப்பா கையில் விட்டுற. ஸோ உங்கள் அப்பா தான் அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராரு. அப்படியே டியாங் கிட்ட வந்துட்டு டியாங் இப்போதான் டியாங் அப்படியே சூரியனுக்கு வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. கையை பிடிப்பா. ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே கையை பிடிக்கிறாரு. கையில் ஷேக்காது, ஏன்னா அவர் ஃபுல் கில்ட்டியில் இருக்காரு. ஏன்னா அவர் உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காரு. நான் இப்போ நீங்கள் அவரை சுத்தமாக மறந்துட்டீங்க டைமில் அவர் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறாரு, அதுவும் அவரோட அப்பாவோட ஃபோர்ஸ்னால. இப்போ அப்படியே பாஸ்டர் தான். குரூமும் பிரைடும் வந்துட்டீங்களா? வேறாச்சும் வர வேண்டியது இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ பாஸ்டரே, நான் வரலாமா? யாருப்பா நீ? யாரா? நெல்சன் இல்லாம இந்த கல்யாணமே நடக்காது. இவங்க 2 பேரோட தொட மாப்பிள்ளையே நான் தான். என்ன 2 பேருக்கு தோணமாப்பிள்ளையா? ஆமா பாஸ்டரே, உனக்கு எல்லாம் புரியாது. நாங்க குட்டி போட்ட காலத்துல இருந்தே அப்படித்தான். நீ ரிங்க நீட்டு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஸ்டர் தான் கிம் தேயாங் ஆகிய நீ ஜான் வைனே உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள சம்மதமா? சைலண்டா நிற்கிறாரு. இப்போ பாஸ்டர் தான் டேயாங் எஸ் ஐ டூ. ஜான் வைன் ஆகிய நீ கிம் தேயாங்கே உன் கணவராக ஏற்றுக்கொள்ள சம்மதமா? சம்மதம் நீங்க சொல்ல. இப்போ பாஸ்டர் தான் இப்போ 2 பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 பேர் கையிலையும் நெல்சன் தான் ரிங் கொடுக்குறான். நாங்க அப்படியே உங்க கையை தான் பார்க்குறாரு. மைண்ட் ஃபுல்லா அவ்வளோ தாட் ஓடுது, ஆனால் அவர் மனசு ஃபுல்லா லட்டு. உனக்கு ஒரு வேலை ஞாபகம் வந்துருச்சுன்னா என்னை வெறுத்துருவியாடி. எனக்கு வந்தாலும் சரி வரணும் சரி, நல்லா பார்த்துக்கிறேன்டி. இதுக்கப்புறமாச்சு மன்னிச்சிருடி. ஐ எனக்கு சொல்லக்கூட தகுதி இருக்கான்னு தெரியலடி. ஏன்னா நீ மறந்த நேரத்தில் உன்னை இப்படி அது. இப்போ பாஸ்டர் தான் என்னப்பா யோசிச்சுட்டே இருக்க, ரிங்க போடு. ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ டியாங் தான் அப்படியே உங்கள் கையில் ரிங் போட்டு விடுறாரு. அப்படியே டியாங்கோட ஐஸை பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன ஃபீல்னே புரியல. உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. எனக்கே இந்த விஷயம் சந்தோஷத்தையே கொடுக்குது, துக்கத்தையே கொடுக்குது. எனக்கு தெரியலை, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்போ பாஸ்டர் தான் பிரைட் வைன் இப்போ நீங்களா ரிங்கை போடுங்க. போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் டியாங்கோட கையில் ரிங் போட்டு விடுறீங்க. இப்போ 2 பேரும் கிஸ் பண்ணி அவங்க மேரேஜ் என் பண்ணுங்க அப்படின்னு பாஸ்டர் சொல்லிட. டியாங் உங்களே பார்த்துட்டு இருக்காரு, நீங்களும் டியாங்கே பார்க்குறீங்க. நான் பண்ணுறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியலடி. உனக்கு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் எனக்கு கேள்வி கேட்பேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இந்த நிமிஷம் என் மனசு சொல்லுது என் வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு வேணும்னு. இது செல்ஃபிஷாக இருந்தாலுமே அதை நான் ஏற்றுக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு டியாங் அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டை வந்துட்டு சொல்லி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே ஓப்பன் பண்ணி டியாங் ஃபேஸே பார்க்குறீங்க. அப்படியே ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்களும் டியாங்கோட ஃபேமிலியும் டியாங்கோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. இல்லை போனதும் டியாங் உங்களை ஃபேஸ் கூட பண்ணல, அவருக்கு என்ன பேசுன்னே தெரில. அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பியோட ஆஃபீஸ் தான் போகிறாரு. அவரோட ஃபைனல் இயர் எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. இப்போ கிம் கம்பெனியோட ஒரு சிஇஓ தான் நம்ம கிம் டியாங். அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆக எல்லாரும் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டியாங் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஒரு மாதிரி கோல்டா அப்படியே நடந்து போறாரு. அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு டே நெல்சா யாரே வேணும்? வாடா உள்ள போய் பேசிக்கலாம். ஐயோ பாஸ், நீங்க பாஸ், நான் இங்க எம்ப்ளாயி தான். என்னடா எம்ப்ளாயி? வாடா எனக்கு பிஏவாரு. அது நான் மைத்துக்கு நான் இருக்கணும், நீ பண்ணதுக்கெல்லாம் நான் இருக்கிறதே பெருசு. கிளம்பு. எனக்கு புரியுதுடா, நான் பண்ணது தப்பு தான்டா. அப்பனா என்னடா நீ அவளை பண்ணலாம், நீ தெரிய வரப்போ அப்படின்ச்சு. எனக்கு 3 பேர் ஒன்னா தானே இருந்தோம், எப்படா உனக்கு அவளை கஷ்டப்பட்ட மனசு வந்துச்சு? ஏதோ இப்போ நீ அவளை கல்ல பண்ணிக்கிறேன், இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்கே மூட்டை உட்காந்துக்கிறேன், வேற ஒரு மயிறு கிடையாது அப்படி சொல்லி நெல்சன் திட்ட. டியாங் தீல தலை குடிஞ்சு நின்றுட்டு இருக்காரு. அவரால் எதுவுமே பேசவே முடியல. ஐஸ்ல டியர்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நெல்சனை பார்த்து மச்சா நெல்சா நீ பேசுறதுக்கலாம் நான் டிசர்வ் தான்டா, மன்னிச்சிருடா. நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பே இல்லையாடா. நெல்சனே பார்க்குறாரு. நெல்சன் ஒரு மாதிரி டியாங்கே பார்க்குறான். ஏன்னா இத்தனை வருஷத்துல டியாங் இந்த அளவுக்கு ப்ரோக் ஆகி பேசினதே கிடையாது. இப்போ டியாங் தான் டே நெல்சா நான் பண்ண தப்பு தான்டா, ஆனால் சரி பண்ணுன்னு பார்க்குறேன். நான் அவள் என் கூட இருந்தும் அவள் என்னால் ஃபேஸ் கூட பண்ண முடியலடா. நீயும் ஏண்டா அஞ்ச மனசுலே எல்லாரும் குத்துறீங்கடா, முடியலடா மச்சான் அப்படின்னு சொல்லி டியாங் அப்படியே தலை கீழே குனிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி டியர்ஸ் அவரோட ட்ராப் ஆகுது. அதை பார்த்துட்டு என்னால் இதுக்கு மேலே கோவமா இருக்க முடியல. அப்படியே போய் டியாங்க ஹக் பண்ணுறான். நெல்சா நேரமும் மாப்பிள்ள எதிடா அழுவுற? நான் மயிரே எமோஷன் ஆகி போகிறியா? மயிரே இல்லடா மன்னிச்சிடுறா நெல்சா, ஏதா அசிங்கமா கேட்டுற போறேன், மன்னிப்பு மயிறு. நான் உனக்கு வாயின் வேணும் அவள் தானே எத்துக்கடா, உங்க ஒரு தானே முறையடி தானே. அண்ணா எப்படிரா? ஏய் கடவுள் உன் ஸ்டோரி நீ திருப்பி எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறான்னு யோசிடா. ஏய் அவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணாலோ அதிக மாதிரி நீ லவ்வை காட்டுறா அவளுக்கு. நெல்சா நடக்குமாடா? ஏய் தட்டி விடு சால்ட்டு பாட்டில், நீ நெல்சேக்கிறா உன் கூட அப்படி சொல்லி நெல்சன் ஹக் பண்ணிக்க. டியாங்க அப்படியே டியர்ஸோட ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே டியாங்கா எடுத்துட்டு வீட்டுக்கு தான் போறாரு. 7:30 இருக்கும்.
வீட்டுக்கு வெளியே காரை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ உள்ளதா போகிறாரு. ரூம் டோர் ஓப்பன் பண்ணா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான எல்லா டெக்கரேஷனும் இருக்குது. பெட்டில் பார்த்தா நீங்கள் குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. டியாங் உங்கள் ஃபேஸே பார்க்குறாரு. என்னோட மைண்ட் ஃபுல்லாக நெல்சன் சொன்னது மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. அப்படியே உங்களை ஃபேஸ் பார்த்துட்டு லட்டு கடவுள் எனக்கு கொடுத்துருக்க இன்னொரு வாய்ப்படி இது கண்டிப்பாக நான் கைவிட்டுற மாட்டேன். எனக்கு நீ வேணும்டி. எனக்கு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் நீ என்ன வேணா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடு, நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் உன்னை விட்டு மட்டும் நான் போக மாட்டேன்டி, எப்பயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க கிட்ட வராரு. ரோசப்ல உங்க ஃபேஸை பார்க்குறாரு. அவ்வளோ அழகா குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. சீஸ் கிட்ட வந்துட்டு இந்த நிமிஷம் சொல்கிறேன்டி, இனிமே என் வாழ்க்கையில் என் மனசில் எல்லாத்துலேயும் நீ மட்டும் தாண்டி இருப்ப. ஐ லவ் யூ லட்டு. சொல்லும் போது அவர் ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே ட்ராப் ஆகுது. அப்படியே அதை டச் பண்ணி தொடச்சிட்டு அப்படியே பக்கத்தில் போய் படுத்து தூங்கிடுறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ நீங்கள் கிச்சன் நின்றுட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டுட்டு இருக்கீங்க. அதான் போட்டுட்டு இப்போ உங்கள் அத்தை கிட்ட தான், அத்தை என்னங்க குடுமா நான் வேணா சமைக்கிட்டா? ஐயோ அத்தை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாம் சமைச்சிட்டேன், நீங்கள் சாப்பிடணும் அவ்வளோதான். டைம் டேபிளில் உட்காருங்க, நான் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறேன். ஐயோ அதெல்லாம் வேணாம்மா, முதல்ல போய் அவனை எழுப்பு. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தயங்கிக்கிட்டே அந்த காஃபி கப் எடுத்துட்டு மேலே தான் வரீங்க. டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அவங்க அங்கே டை தான் கட்டிட்டு இருக்காரு. அப்படியே அவர்கிட்ட காஃபி நீட்டுறீங்க. அவங்க அப்படியே அந்த காஃபி கையில் வாங்கிட்டு காஃபி பிடிக்கிறது உனக்கு தெரியலடி லட்டு அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே அங்கேயே பார்க்குறீங்க. எனக்கு எப்படி தெரியும்? இல்லை இல்லை ஐம் சாரி. இல்லை உங்களுக்கு காஃபி பிடிக்காதா? இல்லை எனக்கு பிடிக்கும், தேங்க்யூ. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரீங்க. பக்கோட்டையும் தலையில அடிச்சுக்கிறாரு. ஒரு இடத்துல என்ன பண்ண பார்த்துட்டேன் நீ இங்கே நம்மளே ஞாபகப்படுத்தி அவளுக்கு தேவையில்லாத ப்ரெஷரை கொடுக்கக்கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் அடிச்சுட்டு அந்த காஃபி அப்படியே குடிக்கிறாரு. எனக்கு பிடிக்கவே இல்லை. குடிச்சிட்டு இப்போ அப்படியே ஷர்ட் பண்ணலாம் போட்டு கீழே தான் வராரு. அதனால இப்போ வரைக்கும் உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஏதோ பண்ண பார்க்குறாரு பேச, பட் முடியல. நான் அவருக்குள்ள அவ்வளோ கில்ட்டினஸ் இருக்கு, அதை தாண்டி உங்களை ஃபேஸ் பண்ண முடியல. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. அவரை பார்க்கும்போது புதுசாக தான் தெரியுது. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. நீங்கள் அவரை பார்த்து என்னங்க சொல்லுவேன். இல்லை லஞ்ச் ஓகே. அப்புறம் இது நெல்சன் கிட்ட கொடுத்துருங்க, அவனே என் ஃப்ரெண்டு தானே. அவங்க அப்படியே உங்களே பார்க்குறாரு. அவர் மனசுக்குள்ள அவன் பேசினதும் அவன் கூட இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டேன். நானும் தான் இருக்கேன். ஆனால் உனக்கு நான் ஞாபகமே வரல. அந்த அளவுக்கு நான் உனக்கு கஷ்டப்படுத்திருக்கல வைன். அவங்க அப்படியே உங்களை பார்த்து வைன் ஐம் சாரி. எதுக்கு கேட்குறீங்க? அவங்க எதுவுமே பேசல. அப்படியே லஞ்ச் வாங்கிட்டு அப்படியே போயிடுறாரு. அவங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்போ அவர் சாரி கேட்டாரு? இவர் ஐஸ் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஒர்க் பார்க்க போயிடுறீங்க. அப்படியே டைம் ஸ்கேப்ஸ். அவங்க வீட்டுக்கு தான் வராரு. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் டிஷ்ஷஸ் எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் ஒரு பார்சலில் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து டேபிளில் வைக்கிறாரு. சோபால தான் உட்காந்துருப்பீங்க. இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. வந்துட்டீங்களா? வந்துட்டேன், உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், வா. எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே வரீங்க டைனிங் டேபிளுக்கு. அங்கே அவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்குது. அதை அப்படியே பார்க்குறீங்க. இதெல்லாம் எனக்கா? ஆமாம் உனக்கு தான். இந்த சாப்பிடு. இந்த மசால் பொரி உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த ஆரஞ்சு லெட் இது உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த கிட்கேட்டு, டைரி மில்க் பார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. வீட்டு வாங்கே பார்க்குறீங்க. எனக்கு இதெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அது நெல்சன் கிட்ட கேட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. அப்படியே சேரில் உட்காந்து உங்களே பார்த்துட்டு இருக்காரு. உங்கள் ஐஸு லிப்ஸு நோஸ்ன்னு அவ்வளோ ரசிக்கிறாரு. லட்டு எவ்வளோ அழகா இருக்கிற. என்கிட்டே இருந்த டைமண்ட்ரி நீ உன்னை போய் பார்க்க தவிர்க்கம் பாரு. செய்யாங்க அப்படி சொல்லி அவர் அடிச்சுக்கிறாரு. அப்படியே பார்க்குறீங்க. இப்போ எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை. நீ சாப்பிட்டேன். சரி அப்படி சொல்லி நீங்கள் நல்லா மூச்சுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவங்க பார்த்து ரசிக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ரூமுக்கு தான் போறீங்க. ரூமில் இருக்க பால்கனி நின்றுட்டு அப்படியே நிலாவை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. அவங்க அப்படியே ரூம்குள்ளே வராரு. உங்களை அப்படியே பார்க்குறாரு. எதுவுமே பேசல. அப்படியே வந்து உங்களை பேக் அப் பண்ணுறாரு. நீங்கள் என்ன? இல்லை இப்படியே கொஞ்ச நேரம் இருக்கியா? சரி. எனக்கு இந்த ஹக் எப்படியும் அப்படியே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி அவங்க நெக்லே அவனோட ஃபேஸை புதைச்சிக்கிறாரு. ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ட்ராப் ஆகுது. சென்ஸ் ஆன மாதிரி என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி அவர் டியர்ஸ் அப்படியே தொடச்சிட்டு சாரி அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிடாரு. நீங்கள் அப்படியே டேங்கே பார்க்குறீங்க. இப்போ ஏன் இவர் இப்படி பண்ணும்போது எனக்கு மனசில் எவ்வளோ வலிக்குது அப்படி சொல்லி அவங்கயே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே நீங்கள் கட்டில் போய் உட்காடுறீங்க. ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகிட்டீங்க. யோசிச்சிட்டே இருக்கீங்க. யாங் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வராரு. உங்களை பார்க்குறாரு. பயன் ஏதாச்சும் மூட் அவுட்டா இருக்கியா? எதுவுமே ரிப்ளை பண்ணல. இப்போ டியாங் உங்க ஷோல்டர்ட்ட வந்துட்டு தட்டுறாரு. பயன் ஏதாச்சும் மூட் அவுட்டா இருக்கியா என்ன? இல்லை எனக்கு தெரியுது நீ ஏதோ ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நைட் ட்ரைவ் போகலாமா? இப்படி போனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் நான் அப்படி போனால் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு? அது லைக் எனக்கு தெரியும். அதான் எப்படி தெரியுங்க? ஐயோ இப்போ என்ன சொல்கிறது, அவங்க கூட சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கேன். எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியாமல் இருக்கும். எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் லட்டு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறது? என்னங்க உங்களை தான் கேட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நெல்சன் கேட்டேன். ஓ நெல்சன் கேட்டீங்களா? சரி இதெல்லாம் அதுக்கு பேசிக்கிட்டு வா போகலாம்ல அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி இப்போ டியாங் போயிட்டு பைக் தான் எடுக்கிறாரு.
நீங்களும் அப்படியே பின்னாடி ஏறி உட்காருங்க. அவங்களுக்கு ஹெல்மெட் மாட்டி விட்டு அவரும் ஹெல்மெட் போட்டுக்கிறாரு. பைக்கா அப்படியே ஃபாஸ்டா ரைஸ் பண்றாரு. இப்போ எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்டா ரைஸ் பண்றீங்க? இல்ல நைட் டைம்ல எதுவும் டிராஃபிக்லாம் இருக்காது, ஸோ ப்ராப்ளம் இல்லை. நீ என்ன பிடிச்சிக்கோ, புரியுதா? ம் சரி அப்படி சொல்லி நீங்கள் டேங்க பிடிச்சிக்கிறீங்க. அவங்க அப்படியே ஒரு லாங் டிரைவ் கூட்டு போறாரு. நீங்க மைண்ட்ல ரொம்ப கன்ஃபியூஸ்டா மூட் அவுட்டா இருந்திருப்பீங்க. இப்போ கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா ஃபீல் பண்றீங்க. அப்படியே டேங்க ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறீங்க. அவங்களுக்கு இது நல்லாவே ஃபீல் ஆகுது. அப்படியே இப்போ பைக்கை வீட்டுக்கு தான் கொண்டு ஸ்டாப் பண்றாரு. உங்களை தூக்கத்துல இருந்து எழுப்பலாம் இல்ல, அப்படியே உங்களை கேரி பண்ணிட்டு ரூமுக்கு தான் போறாரு. அப்படியே பெட்ல போய் படுக்க வச்சுட்டு, புஜ்ஜு எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா, நீ அந்த மாதிரி இருக்கடி, இப்படி தூங்குறா பாரு. ஏய் லவ் யூ டி புஜ்ஜு, லவ் யூ. இப்பயுமே நீ தூங்கும் போது சொல்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் நீ முடிச்சிருக்கும் போது சொல்லுவேன். இப்போ லிப்ஸில் அப்படி சொல்லு, உங்கள் லிப்ஸே பார்க்குறாரு. ஒரு மாதிரி ஆகுது. டேயாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே டேயாங் ஹெட்டை ரெப் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே சிரிச்சுட்டே எழுந்திராரு. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போயிருக்கும். அவர் உங்களுக்கு பழச எதுவுமே ஞாபகப்படுத்தவே இல்லை. எந்த கஷ்டமும் இல்லாமல் ப்ரெசென்ட்ல உங்களை ரொம்பவே லவ் பண்ணி நல்லா பார்த்துக்கிறாரு, பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஃபைன் டே வீட்டில் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி உங்கள் 2 பேர் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கீங்க. வந்தலேருந்து எங்கள் 2 பேர் ரூமை நான் க்ளீன் பண்ணவே இல்லை, ஒழுங்காக பண்ணவே கிடையாது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே மேலே போறீங்க. இவரை ஏன் தான் இப்படி மெஸ்ஸியாக வச்சிருக்காரோ டேபிளில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த டேபிள்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. டேபிளில் ஏதோ ஒரு பொருள் கீழே விழுது. அச்சோ இது வேற அப்படி சொல்லி அதை அப்படியே எடுக்கிறீங்க. இருக்கும்போது கட்டில் கீழே ஏதோ உங்கள் காலில் தட்டுப்படுது. என்ன இது அப்படி சொல்லி நீங்கள் தொடப்பத்தை உள்ள விட்டு அப்படியே பெருக்கிறீங்க. பெருக்கி அப்படியே வெளியே எடுக்கிறீங்க. அது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். அதை அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. என்ன இது இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது, உடஞ்சி போய் வேற இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே தொடச்சி பார்க்குறீங்க. ஸ்கூல் டைமில் டியாங் உங்களுக்கு ஃபோர்ஹெட் பண்ண கிஸ் ஃபோட்டோ அது அப்படியே பார்க்குறீங்க. என்ன இது, நான் இதில் பார்க்க ஸ்கூல் படிக்கிற மாதிரி இருக்கேன், அப்புறம் ஸ்கூல் படிக்கிற மாதிரி இருக்காரு. அப்போது இவருக்கு முன்னே என்ன தெரியுமா அப்படி சொல்லி நீங்கள் தலையை பிடிச்சிட்டு அப்படியே கட்டிலே உட்காடுறீங்க. ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு எனக்கு தலைவலிக்குது இது அப்படி அப்படி சொல்லி தலைவலியில் அப்படியே உட்காந்து வலியோட உங்களுக்கு எல்லா மெமரிஸும் அப்படியே வருது. ஐஸ்லேருந்து டிஎஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் டு எண்டிங் இப்போ வர எல்லா மெமரிஸும் உங்களுக்கு வந்துருச்சு. அப்படியே அந்த ஃபோட்டோவை பெட் மேலே வச்சுட்டு அங்கேயே எஞ்சி போறீங்க. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க. இந்த பக்கம் டேயாங் இப்போதான் வீட்டுக்கே வராரு. ஏன் உனக்கு பிடிச்சதோ எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே உள்ள வராரு. ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூம் தான் வராரு. வயன் எங்க இருக்க சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வராரு. கட்டில் மேல பாக்குறாரு இந்த உடஞ்சு போன போட்டோ. அவருக்கு அவ்வளவுதான் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காரு. ஒயன் உனக்கெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா, எங்கடி இருக்க எங்க இருக்க அப்படி சொல்லி அவர் அப்படியே பதறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வராரு. இந்த பக்கம் பார்க் சைட்ல தான் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கீங்க. அவங்க அப்படியே ஓடி வராரு. வந்தவங்களை பார்த்துட்டாரு. கத்திக்கிட்டே ஓடி வராரு. லட்டு நெல்றி லட்டு புஜ்ஜி அவங்க கத்துறது உங்களுக்கு கேட்டு அப்படியே ஸ்டாப் பண்றீங்க. முன்னாடி திரும்பின மாதிரியே நிக்கிறீங்க. பட் அவங்க கிட்ட வந்துட்டு ஏய் எங்கடி போற, ஸ்டாப் இட் யோங்ஷி, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, அது நிறுத்துங்க. பிடிக்காத ஒரு லைஃப்ல ஏன் இருக்கீங்க, உங்களுக்கு தான் என்னை பிடிக்கவே பிடிக்காது. லிசா உங்களை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி அங்கிள் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. மற்றபடி ஒன்றுமே இல்லை. பிடிக்காம என் கூட இருக்காதட்டையும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பக்கட்டையும் ஏய் எனக்கு பிடிக்கும்டி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே முட்டி போடுறாரு. அப்படியே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. பிடிக்கும்னு சொன்னதும் அப்படியே நீங்க ஸ்டாச்சு மாதிரி நிக்கிறீங்க. பட் யாங் தான் எனக்கு ஒரு பிடிக்கும்டி, முட்டாள்டி நானு, சின்ன வயசுல இருந்து உன் கூட நான் அப்படி இருந்தேன்டி, அதுக்கு பேரு வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி எனக்கு நானே போட்டுக்கிட்டேன். ஆனா அது இல்லடி, இதை தாண்டி ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட எனக்கு இருந்திருக்கு, அது தெரியாம ஏதோ நடந்துருச்சுடி. பாருடி நான் பண்ணதெல்லாம் தப்பு தாண்டி லட்டு, மன்னிச்சிருடி. எங்க பாரு இந்த 2 வீக் கூட என்னோட ஒய்ஃபா இருந்த உன்னை எப்படி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் யோசிடி, அதுல ஏதாவது போய் இருந்துச்சா, எனக்கு கூட பிடிக்காத மாதிரி ஏதாவது இருந்துச்சாடி. என் அம்மா புச்சி என்னை அடி, என்னை திட்டு, என்னை என்ன வேணா கொண்டு கூட போடு, ஆனா உன்னை விட்டு மட்டும் போக சொல்லாதடி, என்னை விட்டு போயிடாதடி, இல்லைனா நான் செத்துருவேன் புஜ்ஜு, என்னை மன்னிப்பியாடி, என்னை மன்னிப்பியா அப்படின்னு சொல்லி அவர் அழுதுகிட்டு அவ்வளோ ப்ரோக்காகி கேட்டுட்டு இருக்காரு. அவரோட இந்த வேர்ட்ஸ்லாம் கேட்டுட்டு அப்படியே திரும்பி அவருக்கு ஈக்குவலா அப்படியே முட்டி போடுறீங்க. என்ன சொன்ன இப்போ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி அவர் ஷர்ட்டை பிடிக்கிறீங்க. அப்படியே உங்க கையில ஏதோ தட்டுப்பட அந்த டிஷர்ட் குள்ள கை விட்டு அப்படியே அதை எடுத்து பாக்குறீங்க. அன்னைக்கு கொடுத்த அந்த ஃபெதர் செயின் இதை பார்த்துட்டு உங்க ஐஸ்ல இருந்து டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. அப்ப நீ தூக்கி போடலையா? ஏய் நான் ஏண்டி தூக்கி போடணும், நீ எனக்காக கொடுத்ததுடி, என்னைக்கும் இதையும் சரி உன்னையும் சரி போட மாட்டேன்டி, விட்டுறவும் மாட்டேன். நான் உனக்கு கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருடி லட்டு, எனக்கு மன்னிச்சு எனக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு சொல்ல. நீங்க அப்படியே டியாங்கோட லிப்ஸ் கிட்ட போயிட்டு லட்டு ஐ லவ் யூ டியாங், ஐ லவ் யூ டியாங்ஷி. டியாங் அப்படியே கடவுளே
தேங்க்ஸ். எனக்கு இவன் கிடைச்சிட்டா. லவ் யூ டி. லவ் யூ மோர் தென் எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட். லட்டு டேவ் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன். அப்படியே உங்கள் சீஸை பிடிச்சி உனக்கு எல்லாம் ஞாபகம் வச்சுலடி. என்னை விட்டு போக மாட்டல. எப்பயும் போக சொல்ல மாட்டேல. என்ன போக மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்கும்ல? மயிரை பிடிக்கும்டி. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிக்கும். லட்டு காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை கேரி பண்றாரு. தூக்கிட்டு வீட்டுக்கு தான் போறாரு. டேங்கோட ஐஸே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கான லவ் அவ்வளோ இருக்கு. அதனால நீங்க எதிர்பார்த்த எல்லா லவ்வும் டேங் அவ்வளோ ஐஸ்ல அப்படி வச்சிருக்காரு. அது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அவங்க அப்படியே உங்களை பெட்ல லைட் பண்ணிட்டு அவரோட ஷர்ட் பட்டன் ஒன்று கலட்டுறாரு. டேங்கே பாக்குறீங்க. என்ன பண்ண போற? உமல எவ்வளோ லவ் இருக்குன்னு காட்ட போறேன். நல்லா உள்ள விட்டு காட்டுறேன்டி அப்படி சொல்லி நீங்க ஒரு மாதிரி பண்ண. அவங்க அப்படியே உங்க லிப்ஸ்ட்டு வந்துட்டு லவ் யூ டி. லவ் யூ டி. லவ் யூ டி லட்டு. லவ் யூ டி. டர்ஸை அப்படியே டேர் பண்ணி கிழிக்கிறாரு. டேங் அப்படி சொல்லி நீங்கள் கிராஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. உங்கள் சீஸ்லாம் அவ்வளோ தக்காளி பழம் மாதிரி செவக்குது. அவங்க அப்படியே பிஞ்ச் பண்ணுறாரு. தக்காளி பழம் மாதிரி இருக்க தெரியுமா? கழுத்துக்கு கீழே. என்ன பேசுற நீ? தள்ளுறா. என்ன தள்ளுறாவா? இனி முடியவே முடியாது. நீ உள்ள விட்டே தீருவேன். பர்வர்ட் தாண்டி பொண்டாட்டி. உங்ககிட்ட இந்த டேங் எப்பயுமே பர்வர்ட் தான் அப்படி சொல்லிட்டு உங்க ட்ரெஸ்ல அப்படியே கிழிச்சு தூக்கி போட்டு உங்களை டைட்டா ஹக் பண்றாரு. டேங் லட்டு எல்லாமே அப்படியே டச் ஆகுதுரி. மேல கீழே போதும். நானும் பண்ணவே ஆரம்பிக்கலடி. அதுக்குள்ள போதும்ன்றா. நீ வேணாண்டா வீட்டு வேண்ட உள்ள நல்லா குத்தி அது. அவங்க அப்படியே உங்க அப்பர் படிப்புலாம் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் 3 பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க அப்படியே அவரோட கண்ட்ரோலை ஃபுல்லா லூஸ் பண்ணிட்டாரு. என்னால இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியலடி. கிட்டவா அப்படி சொல்லிட்டு அவர் பேன்சிப்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வந்து இன் பண்ற. வலிக்குது. அப்படி இருப்பேன். கொண்டாரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணாதடி. நீ உங்ககிட்ட லவ் தானே கட்ட சொன்ன. பெயின் கட்டிட்டு இருக்க. வலிக்குது. உனக்கு பெயின் இந்த பெட்ல மட்டும் தான் கொடுப்பேன். வேற எதுலையும் கொடுக்க மாட்டேடி பண்ணாட்டு. என்ன கொண்டாடி சொல்லி ஃபுல்லா இன் பண்ற. ஐஸ்ல அவ்வளோ வியர்ட் ஆகுது. கொண்டாரு வலி கொண்டி. அப்புறம் எல்லாம் சரியாடும். எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாம் புஸ்குன்னு தெரியுடி. டேங்கு இதனால் மிஸ் பண்ணியாடா. நேரத்துக்கு ஒரு 10 குழந்தை. என்ன அப்படி சொல்லி செம்மையா அவங்களுக்குள்ள அந்த செக்ஷன் போயிட்டு இருக்கு. இப்படியே ரொம்ப ரொமான்டிக்கா அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. நான் இங்கே இந்த ஸ்டோரி என் பண்றேன். லாஸ்ட்ல நீங்க கேட்கும் போது என் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். எனக்கு கொஞ்சம் கோல்டு காஃப்னால தான். மன்னிச்சு நெக்ஸ்ட் வருஷன்ல மீட் பண்றேன். பை பை குட்டீஸ்.